ஞான முகாம்னுட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃப் லாங்காக அது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க. ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சங்கரி லக்ஷ்மணன். நான் பெங்களூர்ல ஒரு மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பகவத் மிஷன்ல இருந்து பகவத் ஐயா அவர்களுக்கும், சரவணன் அவர்களுக்கும், ஜீவமணி சார் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி மனோகரன் சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா இன்னைக்கு சண்டே, இந்த டைம்லயும் வந்துட்டு இதுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும், ஏதோ ஒண்ணு கொடுக்க போறாங்க, பார்க்கணும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல மட்டும் இங்க வந்திருக்கீங்க. கண்டிப்பா நீங்க இந்த 30 to 45 மினிட்ஸ்ல ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் நீங்க எடுத்துட்டு போவீங்கிறத நான் கண்டிப்பா சொல்ல முடியும். எதனாலும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இப்ப நானே யாரா இருந்தாலும் நம்ம சொல்றத நீங்க அப்ளை பண்ணி அது இவங்க சொல்றது கரெக்டு தானா அப்படின்னு பொருத்தி பார்க்க ஆரம்பிங்க. ஈவன் நான் இப்போ பேசும்போது ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் பொருத்தி பார்க்கறதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லுதேன். ஆமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அதை பத்தி நம்மகிட்ட இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவா அதை பத்தி கேள்வி பதில்ல பேசலாம். ஓகே, இப்போ நம்மளோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, நான் சந்தோஷமா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளை வச்சோ இல்லை ஒரு நான் மனிதர்களை வச்சோ அதை வச்செல்லாம் வந்து நான் சந்தோஷமா இருக்கேன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. எல்லாமே இருக்கு, பொருட்கள் இருக்கு, பணம் இருக்கு, ஆட்கள் பலம் இருக்கு, எல்லா சொந்த பந்தம் எல்லாம் இருந்தாலும் நான் காலையில எந்திக்கும் போது மனசு கஷ்டமா இருந்தா என்னோட உணர்வு நல்லா இல்லைன்னா என்ன இருந்தாலும் எனக்கு ஒண்ணுமே இல்லாதமே தான் தோணும். அதுதான் நிதர்சன உண்மை. ஸோ அப்போ சந்தோஷத்தை நிர்ணயிக்கிறதே வந்து உணர்வு தான். அது எந்த உணர்வாகவும் இருக்கலாம். சந்தோஷ உணர்வாக கூட இருக்கலாம். எதுனாலும் அந்த உணர்வு தான் நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் மாதிரி உணர்வு தான் நம்மளை கட்டமைக்கிற, நம்மளை நல்லா வச்சுக்கிற ஒரு விஷயம். ஓகே, அதுல எந்த ஒரு டவுட் இல்லை. உணர்வு வருது தெரியுது, அதுவும் ஓகே. ஆனா என்ன ஆகுதுன்னா, பேலன்ஸ்டா வைக்கிறதுக்கு தான் இங்க ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. அந்த எல்லா உணர்வையும் பேலன்ஸ்டா வைக்கிறது எப்படி? அப்படியெல்லாம் வைக்க முடியுமா? பேலன்ஸ்டா வைக்க முடியுமான்னா, புரிஞ்சுக்கிட்டா நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். புரியறது ஒண்ணுதான் அதுல இருக்கிற வேலை. இதுல என்னன்னா நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்கோம், நிறைய மித்து மைண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு உணர்வை பத்தி அவ்வளவு தூரம் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அதுதான் இங்க வந்து பெரிய பிரச்சனை. ரெண்டாவது, ரூல்ஸ் அண்ட் வேல்யூஸ்க்கு டிஃபரன்ஷியேட்டே பண்ண முடியல நம்மளால. அப்புறம் வந்து இப்போ நிறைய இது கேட்குறோம், இது ஆகக்கூடாது, இது ஆகணும், அங்க வேலை இல்லை, எல்லாமே புரியுது. ஆனா அப்ளிகேஷன்ல பொருத்தி பார்க்கறதுலையோ இல்ல அந்த இடத்துல டெசிஷன் மேக்கிங் பண்றதுல தான் நமக்கு பெரிய பிரச்சனையா நமக்கு தோணிட்டே இருக்கு. சரி, அப்போ நான் எல்லா உணர்வையும் இப்படி ஒவ்வொரு விதமா பார்க்கும்போது எங்களோட இந்த மனம் பேசுகிறது சகியே அந்த குரூப்ல ஒருத்தங்க கேட்ட இந்த கொஸ்டின் தான் எனக்கு நேத்து காலையில அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு எனக்கு இன்னைக்கு வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு ஜூம் மீட்டிங்ல பண்ணணும். ஏன்னா அந்த குரூப்ல நாங்க ஒரு 25 லேடிஸ் இருக்கோம். நம்ம மிஷன்ல கலந்துக்கிட்டவங்க அவங்க பெண்கள் மட்டும் இருக்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஒரு ஆழமான புரிதலா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு. இப்ப நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயத்த ஆறுதலா கொடுக்குறேன்னா, ஆறுதல் மட்டும் இல்ல, ஆழமான புரிதல் நான் கொடுக்குறேன். முதல்ல நான் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அந்த ஆன்சர்ல. நான் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுலயும் ஒரு இது இருக்கும். சும்மா ஒரு இது மட்டும் நான் பேசிட்டு இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு பட் அதை நான் ஃபாலோ பண்ணலனாலும் இல்ல, அது வந்து ஒரு எந்த டைமென்ஷன்ல பார்த்தாலும் அது கரெக்ட் இல்லைனாலும் அந்த விஷயம் வந்து ஒழுங்கா போய் சேராது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த நபருக்கு எனக்கு ஒரு கோடான கோடி நன்றியை சொல்லிக்கிறேன். இல்லைன்னா இந்த ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி எனக்கு இந்த ஜூம் மீட்டிங் பண்ணணும்னு முடியவே முடியாது. ஓகே, இந்த ஸ்லாட்ல பேச வேண்டியவங்களுக்கும் நீ எனக்காக விட்டு கொடுத்தவங்களுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து நம்மளோட டாபிக் குற்ற உணர்வுக்குள்ள வரேன், கில்ட். சரி, இன்னைக்கு பெரிய பிரச்சனை அதுதான். நான் அதை வந்து ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்கை ஃபுல்லா நான் இன்னைக்கு இந்த நெக்ஸ்ட் 30 to 40 மினிட்ஸ் எப்படி போக போகுது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன மைண்ட் மேப் மாதிரி உங்களுக்கு சொல்றேன்.
அந்த குற்ற உணர்வுனா என்னன்னு பேசுவோம். அதோட இன்னொரு பக்கம் என்னன்னு பேசுவோம். இது எப்படி நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும், என்னுடைய அறிவுக்கு எட்டுன வரைக்கும், இந்த குற்ற உணர்வு இவ்வளவு வகைப்படுத்தலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்ப அதுக்கு ஒரு ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸும், உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன்னா அது வந்து சொல்யூஷன்ஸும் நான் அதில் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதையெல்லாம் ஃபுல்லாக கேட்ட பிறகு உங்களுக்கு இந்த குற்ற உணர்வுனா என்ன, நீங்கள் எதில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நான் இங்கே வந்துட்டு கில்ட் ஆகாதீங்கன்னு நான் சொல்கிறதுக்கு வரல. கில்ட் ஆகாதீங்கிறது கரெக்டான வார்த்தை தான். ஆனால் எல்லா ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது அதை பல டைமென்ஷனில் பார்க்கணும். அதாவது பல கோணங்களில் பார்த்து தான் நம்ம வந்து முடிவெடுக்க முடியும். ஸோ நான் வந்து இப்போ கூட நாங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். எல்லாம் நன்மைக்கேங்கிற வார்த்தை. எல்லாம் நன்மைக்கேங்கிற வார்த்தையை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. சில பேர் ஒரு இழக்க முடியாத ஒரு இழந்திருக்காங்க. அவங்ககிட்ட போய் எல்லாம் நன்மைக்கே நம்ம சொல்ல முடியுமா? அப்போ அந்த எல்லாம் நன்மைக்கே ஒரு எல்லை இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த உணர்வை பற்றி இன்னைக்கு 45 மினிட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஆழமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்க்க போறோம். இன்னொன்னு இன்னொரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்ற எக்ஸாம்பிள்ல வந்து வீட்ல இருக்கிற ஒரு மாமியார் மருமகள் அப்படின்னு நான் ஏதாவது எடுத்தேன்னா கண்டிப்பா வந்து அந்த மாமியார் மருமகளை மட்டும் கேட்ச் பண்ணாதீங்க. ஓகேவா? அதுல வந்து மருமகன் மாமியார் இருக்கலாம், எதனாலும் நீங்க போட்டு பாட்டுக்கலாம். ஆனா எல்லாரையும் நான் சொல்ல முடியாதுல்ல. அதனால ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களை சொல்லுவேன். ஸோ அந்த உறவு தான் தப்பா இருக்குங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் கொண்டு வர வேண்டாம். ரைட். சரி, இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். மேக்சிமம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டாங்க. கில்ட்னா என்ன, குற்ற உணர்வுனா என்ன? நான் செஞ்ச ஒரு செயல், நான் சொல்லிய ஒரு வார்த்தை, நான் எப்பமோ எடுத்த ஒரு முடிவு, இதெல்லாம் வந்து ஒரு பாரமா வந்து என் மனசுல உட்கார்ந்துருக்குன்னா அதுதான் குற்ற உணர்வு. ஆனா அது எல்லாமே நடந்து முடிஞ்சதுதான். பட் ஸ்டில் என் மனசை விட்டு அதை இறக்கியே வைக்க முடியல. ஒரு கல்லு மாதிரி அது வந்து எப்போதுமே நான் தூக்கிக்கிட்டே போறேன். அந்த பாரத்தை இறக்கி வைன்னு சொல்றாங்க. இறக்கலாம்னு நினைக்கும் போது அந்த பாஸ்ட் என்னை வந்து மறுபடியும் வெயிட் அதிகமா தான் ஆக்குதே தவிர குறைக்க மாட்டேங்குது. சரி, இதுதான். அப்போ கில்ட்டுங்கிறது ஒரு உணர்வுன்னு நம்ம படிச்சிட்டோம். இதை விட இன்னொன்னு என்ன நினைச்சிருக்கோம்னா, கில்ட் இருந்தா ரொம்ப நல்லவங்க, கில்ட் ஆகிறது நல்லது அப்படின்னு நம்மளும் ஒரு தாட் வச்சிருக்கோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கில்ட்டை பத்தி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இங்க எதுவுமே அவங்க எடுத்த முடிவா இருக்காது, வார்த்தையா இருக்காது, செயலா இருக்காது. ஜஸ்ட் தாட் மட்டும் தான் வரும். அந்த தாட்டே ஐயோ என் மனசுக்குள்ள இப்படி ஒரு தாட் வந்துட்டு அதுக்கு ஒரு குற்ற உணர்வு ஆவாங்க. அது செம ஹைலைட்டான பர்சன்ஸ். அன்பிலீவபிள் அவங்கலாம். ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவனுக்கு நல்லவன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வாழ்வாங்க. ஸோ அவங்கள வந்து என்னன்னா என்னன்னா இந்த உலகம் வேற மாதிரி பார்ப்போம். பட் அவங்க வந்து என்ன எப்படி பார்ப்பாங்கன்னா, சார் நான் எவ்வளவு நல்லவனா கிளீனா வச்சிருக்கோம்னு நினைச்சேன். ஏன் மனசுக்குள்ள இப்படியெல்லாம் தாட் வருதே அப்படின்னு என்னத்தை நினைச்சு கில்ட் ஆறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்போ அப்போ அவங்க எப்படி வெளியே வரலாம், எப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கில்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். அது ஒரு சுமைன்னு பார்த்துட்டோம். ஏற்கனவே நடந்து முடிஞ்ச வந்த ஒரு விஷயம். அது நம்ம எடுத்த தவறான முடிவுன்னு எப்ப சொல்றோம்னா, அன்னைக்கு அது கரெக்டா தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு அது தப்பா தெரியுது, அதனால அது தவறான முடிவு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சரி, இப்போ கில்ட்டோட இன்னொரு பகுதிக்கு வரும். இப்ப கில்ட்டுங்கிறது காயினோட ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து அது பேரு அவமானம், ஷேம்னு சொல்றது. அது என்ன, ஷேம் வந்து இன்னொரு பக்கமா அப்படின்னா, இப்போ ஒரு செயலை நான் செய்யறேன், அது தப்பாயிடுச்சு, ச்சே நான் இது தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சா அது குற்ற உணர்வு. கரெக்ட். ஆனா ஷேம்ங்கிறது அவமான உணர்வு. அவமானம் கிடையாது, அவமானமான ஒரு உணர்வு. நான் இனிமே இந்த செயல் செய்யறதுக்கு லாய்க்கே இல்ல. நான் என்ன தன்னுடைய அடையாளத்தையே அழிச்சுக்கிறதா வந்துட்டு ஷேம்னு நான் இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை சொல்றேன். பட் அவமான உணர்வு நீங்க எடுத்துக்கலாம். நிறைய நேரம் நம்ம கில்ட் ஆறோமா இல்ல அவமானமா நம்மள நினைக்கிறோமா அப்படிங்கறதான் பிரச்சனை. இப்போ கில்ட் ஆனா கூட தப்பு கிடையாது. அது வந்து மறுபடியும் கில்ட் வந்து ரெண்டா பிரியுது. ஒண்ணு வந்து ஹெல்தி கில்ட், ஒண்ணு வந்து டாக்ஸிக் கில்ட்னு சொல்லலாம். என்ன மேடம் மறுபடியும் ரெண்டா பிரிச்சிட்டீங்க? ஆமா, ஹெல்தி கில்ட்னா இப்ப நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன், அது எனக்கு தெரியுது, ஒரு குற்ற உணர்வு வருது. நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த தப்பை நான் செஞ்சுட்டேனே, அப்போ அதுல இருந்து நான் என்ன பண்ணணும்னு அதை புரிஞ்சு அதை வந்து சரிப்படுத்தணும்னு நினைச்சா அது ஹெல்தி கில்ட்.
ஓகே ஃபைன், அது ஹெல்த்தி கில்ட், அதை வந்து நான் சரி பண்ணிக்கலாம். ஆனா டாக்ஸிக் கில்ட் வந்து செல்ஃப் பனிஷ்மெண்ட் நம்மளே நமக்கு கொடுத்துக்கிறது. இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், இருக்கிறதுலே உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம், அன்புக்கும் மரணத்துக்கும் பின்னாடி போகக்கூடாது மாதிரி, அதே மாதிரி நம்ம தண்டிக்கிறதுக்கும் நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா ஷேம்ல வந்து நம்ம அதே தான் பண்றோம். அன்புலயும் நம்ம பின்னாடி தான் போவோம், மரணத்துக்கு பின்னாடியும் நம்ம போகக்கூடாது. அதே மாதிரி இந்த ஷேம்ங்கிறது வந்து நமக்கு கொடுக்க கூடாத ஒரு உணர்வு. ஏன்னா செஞ்சது தப்பு, அவ்வளவுதானே தவிர நான் அதுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே நான் சரியில்லை, நான் சரியில்லை, நான் சரியில்லை, எனக்கு எண்ணங்கள்லாம் இப்படி வருது, நான் வந்து ஒரு ஜென்மமே இல்லை, எனக்கு ஏன் இப்படி வருது, நான் எப்படிப்பட்ட ஃபேமிலியில பிறந்தேன், நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு எல்லாத்தையும் டாட்டை ஃபுல்லா கனெக்ட் பண்ணி அங்க ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் உள்ளத்துக்கு போட்டு அது வெயிட் ஆகி வந்து கடைசியில் அது நமக்கு செல்ஃப் பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆகுது. ஸோ நம்மளை திருத்திக்கிறதுக்காக ஒரு குற்ற உணர்வு வந்தா அது நல்லது. ஆனா அதை நம்மளை தண்டிக்கிறதுக்காக நம்மளே தண்டிச்சுக்கிட்டா அது நம்மளையே அழிச்சிடும். சரி, அழிச்சிடும் சொன்னவனே யாரும் நம்ம வந்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் எப்படி நம்ம வெளியே வரலாம்னு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கில்ட்டை பத்தி பேசியாச்சு. கில்ட்டோட இன்னொரு பக்கம் அவமானம் உணர்வு அப்படிங்கிறத பத்தி பேசணும். மூணாவது, நிறைய பேருக்கு தெரியாது இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு. கில்ட்டு நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணுது தெரியுமா? நம்ம பண்றது இருக்கட்டும், முதல்ல கில்ட் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ண தெரியுமா? ஃபர்ஸ்ட், ஒருத்தங்க கில்ட்டா இருந்தாங்கன்னா அவங்களால நோ சொல்லவே முடியாது. சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க நோ சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்த குற்ற உணர்வு அவங்களுக்கும் வரும். இல்லைன்னா அடுத்தவங்க குற்ற உணர்வா நினைச்சிருவாங்களே, இந்த ரெண்டு விதத்தை நினைச்சு 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 அவங்களால நோ சொல்ல முடியாது. அப்போ கில்ட் வந்து அவங்க லைஃப்ல அவங்க அடையாளத்தையே அழிச்சிடும். ஸோ அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த கில்ட்டா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. இப்போ ஒருத்தங்க கேட்குறாங்க, மேடம் நீங்க அவைலபிளா இருக்கீங்களா இந்த டேட்ல அப்படின்னு கேட்டா, அச்சுச்சோ மனோகரன் சார் கேட்டுட்டாங்களே, நான் இப்ப என்ன சொல்லுவேன், நான் அவைலபிளா இருக்கேன்னா மட்டும்தான் அவர் கேட்டாரு, அவர் தப்பா நினைச்சிருவாரோ, அச்சச்சோ அவர் எனக்காக நிறைய பண்ணாரே, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சு அவருக்கு ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன். சார் நான் வந்து நீங்க கேட்குற டேட்ல அன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது, நான் இப்படி பண்றேனா அப்படி பண்றேனா, ஓவர் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுப்போம். ஏன்னா அவர் கில்ட்டாரா இல்லையோ, நான் நிரபராதி, நான் குற்றவாளி இல்ல அப்படிங்கிறது. இதை வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப நம்ம பண்ணுவாங்க. அதாவது ஹோம் மேக்கர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றேன்னா ஹோம் மேக்கர்ஸ், அதே மாதிரி நிறைய லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து அந்த ஓவர் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா தான் கில்ட் ஆகக்கூடாது, மற்றவங்களை விட தான் கில்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது. அடுத்தது மூணாவது வந்து என்ன பண்ணுவாங்க, ஐயோ நான் பேசுறதுனாலையும் நம்ம அவைலபிள் இல்லாமன்னு சொல்லிட்டோம்னா அவங்க என்ன மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு அதுவும் ஒரு குற்ற உணர்வு தான். நான் அவைலபிள் இல்லைன்னா அவங்க என்னை தப்பா நினைப்பாங்களே, அந்த உறவு எனக்கு ரொம்ப முக்கியமாச்சே அப்படின்னு அந்த சந்தர்ப்பம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம இருந்திருக்கும். அந்த ஆனாலும் அதை மீறி செய்வாங்க. அப்புறம் இன்னொருத்தங்க இருக்காங்க, ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட வேலையை புறக்கணிச்சிருவாங்க. இந்த குற்ற உணர்வால, அச்சச்சோ நம்ம வந்து அவர்கிட்ட அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காது, நான் ஹெல்ப் பண்ணலாம், எனக்கு நன்றி உணர்வே இல்லாத மனிதன் ஆயிடுவேனே அப்போ நினைச்சு தனக்கு அதை செய்ய முடியாது, இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கியாவது அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த கில்ட்டு தான் வந்து தன்னோட வேலையை புறக்கணிச்சுட்டு தன்னோட நிலைமையை கூட பார்க்காம அவங்க வந்து பண்றது. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து யாரையுமே இந்த உலகத்துல மனசு கஷ்டப்பட வச்சிடக்கூடாது. இது டாப் லெவல். யாருமே கஷ்டப்பட வைக்கக்கூடாது. அதாவது நம்ம பேசுறதுனால அவங்க கஷ்டப்படுறாங்களா படலையான்னு கூட இவங்களுக்கு தெரியாது. அவங்க கூட லைட்டா எடுத்துட்டு போயிருவாங்க. இப்ப சார் கேட்குறாங்க, நீங்க அவைலபிளா இருக்கீங்களான்னு கேட்டா, நோ சார், இல்ல சார், நான் அந்த டேட் முடியாது. அது கூட முடிச்சா போதும். இல்ல நான் வந்து சொல்றதுனால சார் மனசு வருத்தப்பட கூடாதே அப்படின்னு ஓவரா அவர் ஒண்ணுமே நினைக்க மாட்டார். ஆனா நானா கற்பனை பண்ணிட்டு நான் கில்ட் ஆயிட்டேன். அதுக்கு வந்து மெனக்கிடுறது. ஸோ சில நேரங்கள்ல வந்து என்னன்னா, சில பேர் வந்து அன்பால, அதாவது ஒரு அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அக்கா வந்து ரொம்ப நல்ல வசதியோட இதா இருந்தாங்கன்னா, தங்கச்சியோட லைஃப் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கு. அவங்க லெவலுக்கு இல்ல. அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அச்சச்சோ என் தங்கச்சி லைஃப் இப்படி இருக்கே, தன்னோட லைஃப, தன்னோட குடும்பம் இத தாண்டி தங்கச்சியோட லைஃப நெனச்சு நெனச்சு அன்னைக்கு மட்டும் நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். மேபி மாப்பிள்ளை கூட அவங்க பார்த்து கட்டி வச்சிருந்திருப்பாங்க. நான் மட்டும் அன்னைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சிருந்தேன்னா, அவ என்னோட
என்னோட லைஃப் மாதிரி இருந்திருப்பாளே அப்படிங்கிற குற்ற உணர்வு அவங்களுக்கு காலத்துக்கும் அவங்க வச்சிருப்பாங்க. சோ இந்த குற்ற உணர்வு வந்து இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் அங்க என்னன்னா, நான் நிரபராதி அப்படின்னு நம்மளோட மனசாட்சிக்கு நம்ம எப்போதுமே ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனாலதான் இந்த விஷயங்களை ஃபுல்லா நம்ம செய்வோம். வீட்ல நம்ம அவைலபிளா எப்போதும் காட்டிக்கிறது, அவைலபிள் இல்லைன்னா நம்மளை யாரும் தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்மளை வந்து அந்த குரூப்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்களோ அப்படின்னு அன்புக்காக ஏங்கியும் அந்த கில்ட்டுனாலையும் தான் இவ்வளவு பிரச்சனைகளும் வருது. சரி, அப்போ இந்த கில்ட்டை வந்து அடுத்தது நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து நிறைய விதமான கில்ட்டை நான் சொல்றேன் அப்படின்னு. இப்போ நான் நிறைய விதமான கில்ட்டை சொல்ல போறேன். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். செல்ஃப் கிரியேட்டட் கில்ட், அதாவது யாருமே எனக்கு வைக்கணும்னு தேவையில்ல, நானே சொந்த காசுல எனக்கே பண்ணிக்கிறது, அதுதான் செல்ஃப் கிரியேட்டட் கில்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு அம்மா இருக்காங்க, மேக்சிமம் இது வந்து பேரண்டா ஒரு 16 17 வயசுல இருக்கிற குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க, இப்போ 12th 11th வச்சிருக்கிறவங்க, அவங்க ஒரே வார்த்தை என்ன தெரியுமா நினைப்பாங்க, அந்த பையனோட பிஹேவியர் ஏதோ ஒண்ணு, பையனோட பொண்ணோ 2 3 பிஹேவியர் சரியில்லாம இருக்கலாம், அதுக்கு உடனே ச்சே என் பேரண்டிங்கே சரியில்லைங்க, நான் தப்பா வளர்த்துட்டேன் பிள்ளை. இப்படி இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் எனக்கு பகவத் ஐயா கிடைச்சிருந்தாருன்னா நான் எப்படி என் பையனை வளர்த்துருப்பேன் தெரியுமா அப்படின்னு ஒரு செல்ஃப் கிரியேட் பண்ணிடுவாங்க. அது ஒரு கில்ட்டு எப்போதுமே வரும். சரி, இதை விட இன்னொரு ஒரு இது பண்ணுவாங்க. ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய வச்சிருக்காங்க, ரொம்ப கை குழந்தை வச்சிருக்காங்க. அதை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, 24 மணி நேரமும் நல்லா தான் பாத்துக்கிறாங்க. சரி, அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, போய் ஒரு வேலையை பார்க்க போறாங்க. தனக்கான ஒரு வேலை, அவ்வளவுதான், தனக்கான ஒரு வேலை. சரி, குழந்தை நல்ல பாதுகாப்பா தான் இருக்குன்னு நினைச்சு விட்டுட்டு போறாங்க. குழந்தை விழுந்துடுச்சு, அடிபட்டுட்டு ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ ஹஸ்பண்ட் கேட்கிறார், உனக்கு என்ன வேலை இதை விட்டா அப்படின்னு கேட்கிறார். இல்லைங்க, எனக்கும் வந்து சி செக்ஷன் பண்ணியிருக்கறனால கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், பாப்பா உள்ளதான் விட்டுட்டு நான் கொஞ்சம் தான் 10 எக்ஸசைஸ் பண்றதுக்குள்ளேயும் விழுந்துட்டா அப்படின்னோடனே இப்போ எல்லாரும் கேட்கும்போது இந்த பொண்ணு ஒரே ஒரு முடிவெடுப்பா குற்ற உணர்வுல, இனிமே குழந்தை வளர்ற வரைக்கும் நான் எக்ஸசைஸே பண்ண போறது இல்ல, எனக்கான டைமை நான் கொடுக்க போறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வேல்யூவை தெரியாம, ஹெல்த்தோட வேல்யூ தெரியாம வேல்யூவை அவர் ரூலா மாத்திக்கிடுவா. இதுக்கு காரணம் என்னது? குற்ற உணர்வு. அப்ப சரி மேம், இதுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, சரி நான் அந்த டைம் பண்ணும்போது பாதுகாப்பு இல்லாம என்ன நடந்ததுன்னு புரிஞ்சு அதை நான் சரி பண்ணணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அது வந்து நம்ம செய்யலாம், அது ஓகே, அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த இடத்துல என்னோட டைம் நான் கொடுத்துக்கிறது தப்புன்னு நினைச்சது ஃபர்ஸ்ட் தப்பு. மூணாவது வந்து என்னன்னா, நான் ஒரு நல்ல அம்மா இல்லையே, நான் வந்து ஒரு நல்ல அம்மா இல்லையே, ச்சே நான் இவ்வளவு கேர்லெஸ்ஸான அம்மாவா அப்படின்னு நம்மளெல்லாம் குற்றம் சாட்ட வேண்டிய தேவையே இல்லை. எத்தனையோ நாள் நம்ம பக்கத்துல நின்றுட்டு இருக்கும்போது, நம்ம கையில வச்சிருக்கும் போது, இடுப்புல வச்சிருக்கும் போது, நம்ம மூவ் பண்ணும்போது குழந்தை இடிக்க தான் செய்யுது. அப்போ அப்போ இதுல வந்து என்ன சொல்ல வரேன்னா, நான் கொஞ்சம் எனக்கான வேலையை பார்க்க போய் எக்ஸசைஸ் பண்ண போய் என் குழந்தை விழுந்துருச்சு, ரைட், அதுல தப்பு இருக்குன்னு நினைச்சா ஓகே, இனிமே அதை நடக்காம பாத்துக்கலாம், அதோட முடிச்சிருங்க. அதை ஈக்குவல் டு போட்டு இதுக்கு காரணம் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண போய் தான், இனிமே நான் என் குழந்தை வளர்ற வரைக்கும் நான் எக்ஸசைஸ் பண்ண போறது இல்ல அப்படின்னு இந்த குற்ற உணர்ச்சியால ஒரு தவறான முடிவை எடுக்காதீங்கன்னு சொல்ல வரேன். ஓகேவா? சோ இதுதான் செல்ஃப் கிரியேட்டட் கில்ட். நம்மளா வந்து கிரியேட் பண்ணிக்கிடுவோம். ஒரே ஒரு வார்த்தை தான், ஏமா நீ குழந்தைய பார்க்கலான்னு கூட அவர் கேட்டிருக்கலாம், என்ன ஆச்சுன்னு கூட கேட்டிருக்கலாம். ஆனா நம்மள அவர் திட்டி இருக்க கூட மாட்டாரு. ஆனா நம்மளே வந்து செல்ஃபா கிரியேட் பண்ணி அந்த குற்ற உணர்வை பெருசாக்கி ஒரு புள்ளிய கோலமே போட்டுருவோம். சோ இதுதான் செல்ஃப் கிரியேட்டட் கில்ட். அடுத்தது வந்து இம்போஸ்ட் கில்ட். இதுதான் சூப்பர் டூப்பர் ஹிட். என்னன்னா இம்போஸ்ட் கில்ட், மத்தவங்க நம்ம மேல திணிக்கிற ஒரு விஷயம். அப்படி பண்ணலாமா? கில்ட் வர வைக்கலாமா? செமையா வர வைக்கலாம். இன்னைக்கு நடக்கிற எல்லா சீரியல்ஸ்லயும் அதுதான் நடக்குது. ஸோ இட் இஸ், அது வந்து எப்படின்னா அட்ஸ் எமோஷனல் ப்ரெஷரை உருவாக்குறது, தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நடத்துற ஒரு விஷயம். அதுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, பண உதவியா இருக்கலாம், அது எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கலாம், எல்லாத்துலயும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனா நான் வந்து என்ன பண்றேன்னா, அவர் வந்து எனக்கு ஒரு 100 ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கிடும். அவரு
என்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா அன்னைக்கு பார்த்து என்கிட்ட கேட்கிறாரு. ஒரு நாள் கேட்கிறாரு. ஆனா நான் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல இல்ல. ஓகேவா? செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல இல்லாதனால நான் ஒரே ஒரு தடவை அவர்கிட்ட சொல்றேன். சார் எனக்கு இந்த டைம்ல உங்களுக்கு இந்த ஹெல்ப்பா பண்ண முடியல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன தோணும்னா, எப்படி நான் நிறைய பண்ணியிருக்கேன். அவங்க எப்படி எனக்கு வந்து நோ சொல்லலாம்? ஃபர்ஸ்ட். 2வது வந்து நான் எப்படி அவங்களுக்கு நோ சொல்ல முடியும்? அப்போ அப்போ அவர் மனசுல, ச்சே பாரு இவங்களுக்கு நன்றியே இல்லையேன்னு அவரும் நினைக்கலாம். நானும் நினைக்கலாம். சார் நமக்கு நன்றியே இல்லையே அப்படின்னு. இங்க அவ்வளவு தூரம்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்ல. இந்த எமோஷனல் பிரஷரை இது பண்ண வேண்டிய தேவையில்லை. இதுக்கு போய் நீங்க நன்றிய கூப்பிட்டுட்டு வர்றது தப்பு. எப்படி அந்த அம்மா வந்து குழந்தை விழுந்த உடனே நான் எக்ஸசைஸே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி நன்றிக்கும் இதுக்கும் அவசியமே கிடையாது. அந்த டைம்ல பண்ண முடியல. அவ்வளவுதான். அவர் மேல இருக்கிற மதிப்பு கண்டிப்பா இருக்கு. சோ, சார் உங்க மேல இருக்கிற மதிப்பு என்னைக்குமே அந்த நன்றி இருக்கு. ஆனா இப்ப என்னால முடியல. அவ்வளவுதான். அப்படிங்கிற ஒரு பவுண்டரி ஒரு பவுண்டரிய சொல்றதுக்கு கூட நம்ம வந்து தயங்கி நிறைய தப்புக்களை நம்ம பண்ணுவோம். சரி, இன்னொன்னு நான் சொல்ல நினைக்கிறேன். எல்லாருமே நோ சொல்லுங்க, நோ சொல்லுங்கங்கிறாங்கல்ல. நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, நோ சொல்றதுக்கே தடுமாற்றம் வரும்போது, நோ குடுக்கும்போது நம்ம அத வந்து அப்படியே ஏத்துக்கிடணும். அதுல தான் இருக்கு நோவோட பவரே. நம்ம ஈஸியா கூட சில பேர் நோ சொல்லுவோம். ஆனா மத்தவங்க நோ சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியாது. சோ, இப்போ எமோஷனல் பிரஷர் அவருக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியலங்கிறதுல, அவரு கூட நான்ட்ட கேட்டுட்டு கிளம்பியிருக்கலாம். ஆனா நான் எமோஷனல் ஆயி, ஐயோ! அன்னைக்கெல்லாம் பண்ணாரே, என்னால பண்ண முடியலையே, பண்ண முடியல. இப்ப பண்ண முடியல. கண்டிப்பா ஒரு நாள் அவருக்கு பண்ணுவோம். அப்படிங்கிறத அந்த சமநிலையா அத எடுக்க ஆரம்பிக்கணுமே தவிர, அங்க போய் நன்றி உணர்ச்சி இல்லாம போயிட்டேனா, நான் ஏன் இப்படி இருக்கேன்? என் வாழ்க்கை அப்படி இப்படின்னு எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணி கில்ட் ஆக வேண்டிய தேவையே இல்ல. இதையே வந்து அடுத்த விஷயம் தான் வந்து மேஜரா வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ற மேனிப்புலேட்டிவ் கில்ட். அது என்ன மேனிப்புலேட்டிவ் கில்ட்னா, ஒருத்தர் தன்னோட வேலைய நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒருத்தர் என்னைய வந்து டைரக்டா கண்ட்ரோல் பண்ணாம கில்ட் மூலமா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 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 மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு தான் சொல்றேன். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த பையனை வளர்த்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணும் வந்து அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸும் கஷ்டப்பட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வளர்த்துருக்காங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ ஒய்ஃபுக்கும் மாமியாருக்கும் ஒரு பிரச்சனை வருது. ஒய்ஃபுக்கும் மாமியாருக்கும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல ஒரு பிரச்சனை வருது. ரைட். இப்போ அந்த பொண்ணு வந்து தன்னோட ஹஸ்பண்ட்ட சொல்றா, எனக்கு வந்து இப்படியெல்லாம் நடந்தது பிடிக்கல அப்படின்னு. ஆமா ஆமா. அப்போ அவருக்கு தெரியுது, கரெக்ட் நம்ம அம்மா அப்பா பண்ணது தப்பு தான் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, இப்போ போய் அவங்க அம்மாட்ட போய் கேட்க போறாரு. இந்த இடத்துல நீங்க யாரனாலும் போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவங்க அம்மா உடனே என்னன்னா, அந்த பாயிண்ட்டுக்கு வராம, நான் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? நான் உன்னை எப்படியெல்லாம் படிக்க வச்சேன் தெரியுமா? உனக்கு என்னெல்லாம் செலவு பண்ண தெரியுமா? அப்படி சொல்லி, 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 சொல்லி அந்த பையன் என்ன பேச எதுக்காக வந்தானோ அத மறந்துட்டு, அதையும் தாண்டி அவங்க நெறைய பண்ணியிருக்காங்க. இது மேட்டரே இல்ல. நம்ம சொல்லவே கூடாது. பாவம் ஒண்ணு நான் கில்ட் ஆவேன். இல்லன்னா எங்க அம்மாவ, அப்பாவ என்ன கில்ட் ஆக்கிற கூடாது. அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அத வந்து வெப்பனா வந்து நம்ம மேல பிரயோகிக்க ஆரம்பிப்பாங்க. இது நெறைய ப்ரொஃபஷன்ல கூட நடக்கும். ஆ சோ இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த அந்த நபர் எப்படி பார்க்கணும்னா, பேரண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. நான் இல்லன்னு சொல்லல. அந்த இதுக்கு ஈடுகட்ட முடியாதாம். ரைட். இப்போ என்ன பிரச்சனை? அத மட்டும் பேசணும். ஏன் கில்ட் ஆக்கணும் ஒருத்தங்கள? அப்ப கில்ட் ஆக்கி அவங்க அவங்க அதாவது எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க எப்படி நான் வாழணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி என்ன வாழ வைக்கிறது. அதுதான் மேனிபுலேட்டிவ் கில்ட். ஸோ பேரண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க கரெக்ட். அதுக்காக பெர்மனண்டா நம்ம வந்து நம்மளோட குழந்தைங்க வந்து நமக்கு வந்து ஒரு லோன் அடைக்கிற கடனாளி கிடையவே கிடையாது. பிரச்சனைய மட்டும் பேசுங்க. அதுக்கு எதுக்கு நம்ம வந்து அங்க இருந்து நான் அப்படி செஞ்சேனே, இப்படி செஞ்சேனே, ஏன் எல்லாத்தையும் சொல்லி அவங்கள கில்ட் ஆக்கி அவங்க டெசிஷன் மேக்கிங்கே வந்து நம்ம இல்லாம ஆக்கிருவோம். சோ இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க. நான் நெறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திருக்கேன். அவங்க படிச்சு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, "சரிப்பா நீ வேணா போயிட்டு வா. ஆனா நாங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவோம்." அப்படின்னு நாங்க எப்படியெல்லாம் நெனச்சோம் நீ இங்கேயே இருப்ப அப்படின்னு சொல்லி, அத வந்து அந்த பெர்சனுக்கு வந்து ஒரு கில்ட்ட உருவாக்கக்கூடாது. சரி நீ போயிட்டு வரியா? போயிட்டு வா. நான் என்னைய பார்த்துக்கிறேன்னு சொன்னா கூட அந்த பையன்
அந்த பையனுக்கு பொண்ணுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வரும். இப்ப இந்த கில்ட் ஆயிட்டு நிறைய பேரு தன்னுடைய கனவை கூட இழந்திருக்காங்க இன்னைக்கு. அது இன்னொருத்தவங்க மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட தெரியாம எப்போதும் கில்ட் ஆக்கி 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 அவங்க வந்து தன்னோட அடையாளத்தையே இழந்த கதைகளும் நிறைய இருக்கு. ஸோ கில்ட்டில் சிக்கி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அதாவது தேவையானதை பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக செய்யணும், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் நம்மளே நம்பி வந்த பொண்ணாக இருக்கட்டும், இல்லை அதே நேரம் ஒரு பெண் வந்து அவங்களோட அம்மா பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இருந்தாலும் சரி, எல்லா உறவுகளையும் பேலன்ஸ்டாக நடந்த விஷயத்த மட்டும் பேசணுமே தவிர அதை விட்டுட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒருத்தங்களுக்கு ஒருத்தர் கில்ட் ஏற்படுத்துறதுனால இங்க டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முடியாம போயிடும். ஒரு டைம்ல போய் கேட்கணுமா, பேசணுமா, வேண்டாம், நிறைய பிரச்சனைகள் பேசினா தீரும்பாங்க. ஆனா பேசி அதை தீர்க்க முடியாதுன்னு எப்போ வருதுன்னா, நான் கில்ட் ஆயிருவேன், இல்ல அவங்கள நான் கில்ட் ஆக்கிருவேன்னு நினைச்சு பேசாமே நம்ம வாயை திறக்காம இருக்கிறதா அது. அடுத்தது வந்து கில்ட் பிளாக்ஸ் த growth. எப்படி கில்ட் வந்து growth பிளாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்போம், ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் பண்ணியிருப்போம். அன்னைக்கு ஏதோ அந்த முடிவு சரியா இருந்தது. ஆனா இப்ப கொஞ்ச நாளா வந்து ஆஹ் கொஞ்ச நாளா வந்து நம்ம வந்து முடிவு வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த முடிவு பெரிய தப்பு, நமக்கு பெரிய லாஸ் ஆயிட்டு. அதனால என்ன பண்ணிடுவோம்னா, நான் இனிமே அந்த விஷயத்த தொடவே மாட்டேன், இனிமே என் லைஃப்ல அது கிடையவே கிடையாது, அதுக்கு காரணம் நான் தப்பு பண்ணிட்டேங்கிற அந்த உணர்வு கில்ட்டா மாறி அந்த கில்ட்டால அடுத்த ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்க மாட்டோம். ஸோ இப்போ நீ இது பண்றதுனால என்ன ஆகும் தெரியுமா? அந்த கடந்த கால கில்ட்டு, பாஸ்ட் கில்ட் வந்து இந்த பிரசன்டையும் சாப்பிட்ரும், உங்க ஃபியூச்சரையும் சாப்பிட்ரும். இதுதான் அந்த கில்ட் பிளாக்ஸ் த growth. நம்ம growth-ஐயே அது நிறுத்திடும். இப்படி நிறைய, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்மளே போயிட்டு இப்போ ஒரு மட்டும் ஒரே ஒரு தடவை டூ வீலரை ஓட்டுறனால ஒரு சின்ன கீழே விழுந்திருப்போம், இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு நமக்கு தான். அப்படி இருந்தா அதுல இருந்து நான் டூ வீலரே ஓட்ட மாட்டேன்னு இருக்கிறவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. சரி பரவாயில்ல, ஆயிடுச்சு. அப்ப நான் அங்க என்ன தப்பு பண்ணேன்? நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பேலன்ஸ்டா ஓட்டல, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முயற்சி எடுத்து மறுபடியும் வண்டி எடுத்து ஓட்டுறாங்க பாருங்க, அதுதான் வந்து ஹெல்தி கில்ட். நான் தொடவே மாட்டேன், இனிமே நான் பின்னாடி தான் உட்காந்துருப்பேன், நான் ஓட்டவே மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா நான் அன்னைக்கு இப்படி ஒரு பெருசா நடந்துட்டு, அதாவது இவங்க போய் யாருமே இடிச்சிருக்க மாட்டாங்க, இவங்க கீழே விழுந்திருப்பாங்க, அதனால நான் அப்படி நினைச்சிட்டேன் அப்படிங்கிறது. அதுவும் மட்டும் என்ன இது பண்ணுவாங்கன்னா, எதோட இது பண்ணுவாங்கன்னா, யாரோ ஒருத்தங்க விழுந்து அவங்களுக்கு பேக் பெயின் வந்திருக்கலாம், ஏதோ வந்திருக்கலாம், ஐயோ நான் அன்னைக்கு நல்ல வேலை எனக்கும் நாளை இனிமே நான் பண்ணா எனக்கு ஏதோ வந்துடும். இதெல்லாம் வந்து அன்வான்ட் கற்பனை. ரியாலிட்டியோட கற்பனைக்கு வந்து பலம் அதிகம், அதே மாதிரி அது சூப்பராகவும் இருக்கும். ரியாலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி நமக்கு தெரியும். ஸோ கில்ட் வந்து பிளாக் பண்ணும். அடுத்தது வந்து ஃபால்ஸ் கில்ட். அது என்ன ஃபால்ஸ் கில்ட்? இது வந்து யூஸ்வலா நான் எப்படி சொல்லுவேன்னா, யாரோ சந்தோஷம் இல்லாம இருக்கிறதுக்கு நான் காரணம்னு பொறுப்பேத்துக்கிறது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குடும்பம் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு 2 குழந்தைங்க, குழந்தைங்கலாம் நல்லா படிக்கிறாங்க. இந்த அம்மா ஹோம் மேக்கர், எல்லா வேலையும் இவங்க பார்த்துப்பாங்க. எல்லாமே ஆல் டு ஆல், அவங்க தான் அந்த வீட்டில் வேலையில வந்து ஆல் இன் ஆல் அழகுராஜா மாதிரி அவங்க தான் எல்லாம் பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு, நம்ம பசங்களோட படிப்புக்கு நான் சம்பாதிக்கிறது போதாது மாதிரி இருக்கு, இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மாசம் ஒரு 10,000 வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டு போகும்போது அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த அம்மா உட்காந்து திங்க் பண்றாங்க, சரி நம்மளும் படிச்சிருக்கோம், நம்ம ஒரு 10,000 கூட சம்பாதிக்க மாட்டேங்கிறோமே. ஆனா ஆனா அந்த வீட்டை ஃபுல்லா அவங்க தான் பாக்குறாங்க. அந்த வீட்டுல ஒரு ஐடி கார்டை கூட கழட்டி வைக்கிறதுல இருந்து அதை மாற்ற வரைக்கும் இந்த அம்மா தான் பண்ணணும். ஆனா அவங்க மனசு என்ன ஆகும்னா, இப்படி நினைப்பாங்க. சரி, இந்த நினைப்பு கரெக்ட் தானங்க, இது வந்து அவங்க நினைக்கிற நினைப்பு கரெக்ட், இந்த லைன் வரைக்கும் தான் கரெக்ட். அதாவது நானும் சம்பாதிச்சு கொடுத்துருந்தா நல்லா இருக்குங்கிறது கரெக்ட். நான் ஒண்ணுமே இல்ல, நான் வேஸ்ட், நான் பாரு வெறுமனே வீட்டு வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன், அப்போ இங்க ஒரு அடையாளத்தை அழிக்கிறீங்களா? உங்க ஹோம் மேக்கருங்கிற ஒரு அடையாளத்தை அழிக்கிற மாதிரி தெரியுதா? அப்போ சரி, இப்போ வேலை இருக்கு, நீங்க படிச்சிருக்கீங்க, ஒரு முயற்சி எடுத்து அதை பண்ணினீங்கன்னா ஹெல்தியா போயிடலாம், ரைட். ஆனா இப்ப படிக்கவே இல்ல, அந்த ஒய்ஃபுக்கு படிக்கல, அன்னைக்கு படிக்க சொன்னாங்க, நான் படிச்சிருந்தா இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு வகையில என் குழந்தைங்களுக்காவது நான் ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பேனே, அது இருக்குன்னு வைங்களேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா,
கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப அன்னைக்கு படிச்சிருந்தா இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு படிக்கல. அப்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னா, நான் என்ன பண்ணலாங்கிறத, என்ன செய்யலாங்கிறது வரைக்கும் தான் யோசிக்கணும். நான் லாய்க்கு இல்ல. நான் நார்மல் வீட்ல பாத்திரம் கழுவுறேன், துணி துவைக்கிறேன், இத மட்டும் தான் பண்றேன். அப்படின்னு ஏன் நீங்க நினைக்கணும்? உங்கள அடையாளத்தை ஏன் நீங்களே ஷேம் பண்ணிக்கிறீங்க? நீங்க அங்க வந்து பாருங்க, அங்க கில்ட் கிடையாது. நீங்க அவமான உணர்வ கொண்டு வரீங்க. உங்கள நீங்களே மதிக்கலைன்னா, அப்புறம் யார் உங்கள மதிப்பா? ஸோ, அந்த இடம் தான் எனக்கு வந்து அந்த ஒரு ஒரு சின்ன புள்ளி தான். அந்த கில்ட்டுக்கும், ஷேமுக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க வித்தியாசம். அந்த பாயிண்ட்டோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா, அந்த கில்ட் வந்து ஹெல்த்தி கில்ட்டா மாறிடும். இல்லன்னா, அது ஷேமா நீங்க அவமானமா நினைக்க, நீங்க செய்யற எல்லா வேலையிலயும் இதா இருக்கும். இப்ப வந்து இப்ப ஈவினிங் வந்துட்டாரு. அவர் காலையில ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு. ஈவினிங் வந்துட்டாரு. அவர் கொஞ்சம் ஆஃபீஸ்ல நடந்ததுனால, கொஞ்சம் மனசு இதா இருந்துட்டு சாப்பிடும்போது, பசங்கலாம் சாப்பிட்டாச்சா? நீ சாப்பிட்டியா?" அப்படிங்கிறாரு. "ஆமா சாப்பிட்டேன்." அப்படின்னா, "ஏன் ஒரு மாதிரி இருக்க?" ஒண்ணும் இல்ல." அது அப்படி. அப்புறம் வந்துட்டு அவரும் கொஞ்சம் டல்லா இருந்துட்டு இதா இருக்காரு. அப்போ இவங்களே கற்பனை பண்ணிப்பாங்க. "ச்சே நான் காலையில சொன்னார்ல, நம்ம வேஸ்ட்டா தானே இருப்போம்." அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அதையே திங்க் பண்றது. ஆனா திங்க் பண்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்க போதா? பிரயோஜனம் இருந்தா ஹெல்தியா, கில்ட்டா அத கன்வெர்ட் பண்ணிரலாம். அது நம்ம வேண்டவே வேண்டாம். இந்த இடத்துல ஹோம் மேக்கரா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்னு யாருமே ஃபர்ஸ்ட் நினைக்கிறது கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னைக்கு ஒரு விஷயத்த அதாவது அ வீட்டுக்குள்ள ஒருத்தங்க இருந்து வேலை செய்யலைன்னா வெளியே யாருமே போயிட்டு வர முடியாது. அதை யாருமே யோசிக்கிறது கிடையாது. இதுல நான் பங்களிக்கிறேன், இவங்க லைஃப்லலாம் நான் இருக்கிறேங்கிறத நினைக்க மாட்டேங்கிறாங்க. நினைக்காம அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியலையேங்கிறது கரெக்ட். அது அது நல்லது. அது வரைக்கும் தான் கரெக்ட். ஆனா நான் லாய்க்கே இல்ல, நான் படிக்கவே இல்ல அப்படின்னு கில்ட் ஆறதுல அர்த்தம் இல்ல. அது தேவையில்லாத ஒரு கில்ட். அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்டோட கவலைக்கு நம்ம காரணம் ஆகவே முடியாது. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ரெஸ்பான்சிபிலிட்டி கில்ட். அடுத்தது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கில்ட்னா, நான் ஒரு மிஸ்டேக் பண்றேன். ஆனா அத ரெஸ்பான்சிபிள் எடுக்க மாட்டேங்கிறேன்னா, அதுல வர்ற ஒரு கில்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். அங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட்லயோ, எதுலயோ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிர்றேன். வீட்டுக்கு வந்த பிறகு தெரியுது. வீட்டுக்கு அங்கேயே தெரிஞ்சுட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு. ஆனா இப்ப வந்து கில்ட் ஆயிட்டே இருக்கேன். இமிடியேட்டா நாளைக்கு போய் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டோம்னா, அந்த கில்ட் போயிடும். ஆனா அத நம்ம செய்யாம, நான் பண்ணது தப்பு. ஆனா நான் அத அக்செப்ட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு, அந்த அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு தைரியம் இல்லாம, அதுக்கு வந்து மறுபடியும் தன்னையே ப்ளேம் பண்ணிக்கிறது. அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கில்ட். ஓகே. அடுத்தது வந்து கம்பேரிசன் கம்பேரிசன் அப்புறம் வந்து சர்வைவர் கில்ட்ன்னு நம்ம சொல்லலாம். எனக்கு நல்லது நடக்கு, மத்தவங்களுக்கு எல்லாம் கஷ்டம் நடக்கு. அத நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அக்கா, தங்கச்சி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நான் நல்லா போயிட்டே இருக்கேன். என் தங்கச்சி லைஃப் நான் தான் மாப்பிள பார்த்து குடுத்தேன். அவ இப்படி இருக்காளேன்னு நெனச்சு, தன்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாம அடுத்தவங்கள பத்தி கவலைப்படுறது. இந்த இடத்துல அவங்க என்ன தப்பு பண்றாங்க தெரியுமா? நம்ம யாருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஆனா ஒருத்தங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம குழந்தைங்களா இருந்தா கூட, அவங்களுக்கு நீங்க வந்து வேல்யூஸ் சொல்லிக் குடுக்கலாம். பிஹேவியர் சொல்லிக் குடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் எல்லாமே நீங்க சொல்லிக் குடுக்கலாம். ஆனா உங்க தாட்ட நீங்க டிசைட் பண்ண முடியுமா? அவங்க டெசிஷன நீங்க டிசைட் பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களால பாதை மட்டும் தான் குடுக்க முடியுமே தவிர, நடந்து போற கால்கள் அவர்களுக்கு மட்டும் தான் சொந்தம். அப்போ இங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமே தவிர, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தேர் லைஃப் இஸ் நாட் ஈக்குவல் டூ மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொருத்தரும் இங்க தனி மனிதன். தனி மனிதன் இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்ல தான் செய்றேன். அவ்வளவுதான் என்னோட வேலை. பட் ஐ கான்ட் கண்ட்ரோல் ஆல் யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் டெசிஷன்ஸ். ஸோ ஒவ்வொருத்தர் லைஃப் அவங்க லைஃப் தான் எடுக்கணுமே தவிர, அது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்து நான் கவலைப்படணும்னு அவசியமே இல்ல. அதே மாதிரி நெறைய பேரண்ட்ஸ் அந்த சோசியல் மாரல் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப தவறா புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது நான் வந்து ஒரு நல்ல குட் டாட்டரா இருக்கணும். எங்க அம்மாவுக்கு நல்ல பொண்ணா இருக்கணும்னா, நான் ஒபீடியன்ட்டா தான் இருக்கணும். நல்ல இதா தான் இருக்கணும். ஒரு 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 நல்ல பெண்மணியா நான் இருக்கணும்னா, நான் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் நெறைய பண்ணணும். அப்பதான் என் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் என் மேல பாராட்டுவாங்க. இது 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 வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அ அன்புக்காக ஏங்கி இவங்க அத அதிகமா பண்ணி கில்ட் ஆவாங்க. ஒரு நாள் இவங்க பண்ணலனாலும் அவங்களால இருக்கவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது அங்க என்ன நடக்கு தெரியுமா? ரூல்ஸுக்கும் உண்மையான வேல்யூக்கும் இவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ரூல்ஸ் வந்து என்னது? இப்போ ஒரு டெஸ்ட்ல காப்பி அடிக்காம எழுதணுங்கிறது ரூல்ஸ். வேல்யூ வேல்யூனா என்னது? யாரு
பார்க்கலனாலும் நான் காப்பி அடிக்காம இருக்கிறதா வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ எங்க இருந்து வரணும்? நம்ம மனசுக்குள்ள இருந்து வரணும். இது ஒரு ஒரு குழந்தைக்கு அதுக்கு வேல்யூ தெரியணும். இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுறோம்னா, இப்படி இருந்தாதான் கரெக்ட், அப்படி இருந்தாதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு வச்சு தான் நம்ம கில்ட் ஆறோம். ஸோ ஒரு நாள் இப்போ ஒரு அம்மா உடம்பு சரியில்லை அன்னைக்கு வீட்டில், அவங்க தான் ஹோம் மேக்கர் எல்லாம் பண்றாங்க, பண்ண முடியல அன்னைக்கு. அவங்க வீட்டில் ஒரு 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 வாரம் ஆனனால ஒரு வேலைக்கார அம்மாவை வைக்கிறாங்க. அதனால வேலைகள் முடியுது. ஒரு 2 3 நாள் அவங்க வீட்டில் எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க. இருந்தாலும் வேலை இவங்க பார்த்த அளவுக்கு இல்லை. உடனே என் உடம்ப கூட பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து கண்டிப்பா நான் வந்து குற்ற உணர்ச்சியில தான் அவங்க முதல்ல வெளியே வராங்க. ஐயோ இது என்னோட வேலை பண்ணு. ஏன் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஓ உங்களோட வேலை தான், இல்லைன்னு சொல்லலை. இங்க யாரும் அவார்டு கொடுக்க போறது இல்ல. ரைட். அந்த டைம்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னா உங்க உடம்புக்காக ரெஸ்ட்டை கொடுத்துட்டு இது நீங்க அதுக்காக குற்ற உணர்வோட எந்திக்க வேண்டாம். இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஆஹ் நம்ம வந்து நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம அதை செய்யலாம், அது தப்பு கிடையாது. ஆனா நம்ம செய்யற வேலையை வேலைக்காரங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, நம்ம அம்மா ஹஸ்பண்ட் போய் இதை பண்ணிட்டாரு, இந்த மாதிரி உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு இதுதான் நடக்குது. அந்த ரூல்ஸ்க்கும் உள்ள வேல்யூக்கும் வந்து கொஞ்சம் பாருங்க, பார்த்தாலே வந்து நமக்கு நிறைய வந்து புரியும். சரி, இப்போ அடுத்தது வந்து ஒரு கில்ட் இல்லாத ஒரு மனிதன் அவன் எப்படி இருப்பான்? இப்ப நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வந்து, சரி நிறைய கில்ட்டை பத்தி வகை வகையா ரகரகமா சொல்றீங்க, ஆனா கில்ட்டே இல்லாதவங்கள நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்ல கொஸ்டின். அதுக்கு என்ன தெரியுமா, எனக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதே மாதிரி நல்ல குடும்பம். அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பசங்க வந்து ஒரு 10th 12th படிக்கும் போது ஒரு இன்னொரு பெண் கூட, ஏற்கனவே அவர் கூட படிச்ச ஒரு பெண் கூட ஒரு ஒரு இதுல ஒரு உறவுல ஈடுபடுறாரு. இது அவன் ஒய்ஃப்க்கு தெரியுது. ஒய்ஃப்க்கு தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு. பொருளாதாரத்திலையும் சரி எல்லாத்துலேயும் ரொம்ப அதிகமாக நல்ல ஒரு வசதியான குடும்பம். முதல்ல ரொம்ப அன்பா இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்குமா அப்படிங்கிற இருந்த குடும்பம். இப்போ அது ஆதாரபூர்வமாகவும் தெரிஞ்ச ஆரம்பிச்சது. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கு, அது மட்டும் இல்லை எனக்கு கிடைச்சிருக்குது ஒரு லைஃப், அதனால நான் வந்து அப்படி இருக்கிறது தப்பே இல்லை. இவங்க எதிர்பார்த்தது நான் தப்பு பண்ணிட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிடு, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சாங்க. அவர் எவ்வளவோ போராடினாங்க அவர்கிட்ட. அவர் கில்ட் ஆக்கணும்னு நினைச்சாங்க, கில்ட் ஆக்கவே முடியல. அப்போ அந்த கில்ட் ஆகாத மனுஷனை பத்தி இவங்க வந்து வருத்தப்பட்டுட்டு, இதெல்லாம் முன்னாடி என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவங்க நிறைய கோத்ரூ பண்ணி அவங்க கில்ட் ஆக்கணும் பார்த்து கில்ட்டே வரல. அவரு எனக்கு கிடைச்சது ஒரு அடுத்த பிறவி இருக்கான்னு எனக்கு தெரியாது, இந்த பொண்ணு எனக்கு ஏற்கனவே தெரியும், அந்த பொண்ணு அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்கு, அவங்களுக்கும் ஹஸ்பண்ட் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, அப்ப இது நியாயம் இல்லையா தர்மம் இல்லையான்னு கேட்கும் போது எனக்கு அது தெரியாது, நான் பண்றேன் அவ்வளவுதான், என் மனசாட்சிக்கு நான் விரோதம் இல்லாம இருக்கேன், உனக்கு என்ன தேவை அதையெல்லாம் நான் தந்துடுறேன், இப்படிங்கிற அளவுக்கு பேசினார். அப்போ இவங்களை நான் கூட்டிட்டு வந்து உங்களை நீங்க மன்னிச்சிருங்க, அவரை மனசுல நினைச்சுக்கிடுங்க, நீங்க மன்னிப்பு கொடுத்துருங்க அவருக்குன்னா எப்படி இருக்கும்? எந்த பெண்ணாலே முடியுமா? இல்ல இதே இது ஒரு ஆண் வந்து ஆணுக்கு ஒரு பெண் பண்ணியிருந்தாலும் அது நான் அதை தான் சொன்னேன். நீங்க தயவுசெய்து ஆணை மட்டும் நான் குறை சொல்றேன்னு எப்பவுமே நினைச்சிடாதீங்க, பேசுறதுக்காண்டி சொல்றேன். அதனால இதே ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துரோகம் பண்ணியிருந்தாலும் உடனே அந்த ஆணை கூப்பிட்டு நீங்க அவங்க பேரை எழுதி எரிச்சிருங்க, அவங்க அவங்க மனசுல இருந்து அழிச்சிருங்க, அவங்கள அப்படியே விட்டுருங்கன்னு சொன்னா முடியுமா? முடியாது. அப்போ இந்த இடத்துல மன்னிச்சிருங்க வச்சிருங்க நம்ம சொல்றது வந்து எப்படி இருக்கும்னா, அப்போ அவங்க செஞ்சது கரெக்டா, நான் மன்னிப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அவங்க செஞ்சது கரெக்டான அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். சரி, அப்போ என்ன பண்ணணும் இந்த அம்மா? இவங்க வாழ்க்கையை நடத்தணும். அப்ப இவங்க படிச்சிருக்காங்க, இவங்க வேலைக்கு போறாங்கன்னா அப்போவாது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியுமான்னு நான் கேட்குறேன். சாரி சங்கரி, எனக்கு இவ்வளோ வருஷமா அவரை கல்யாணம் பண்ணதுலேருந்து என்னால் மறுபடியும் ஒரு வித நினைச்சு கூட பார்க்க முடியாது, என்னால் வெளியில போய் சம்பாதிக்க முடியாது. சரி, அப்போ அம்மா அப்பாவோட ஹெல்ப் இல்லை, அவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். பசங்க இங்கே படிச்சுட்டு இருக்காங்க, கண்டிப்பா பொருளாதாரம் கண்டிப்பா வேணும், பசங்க இப்பதான் 8th 9th படிச்சுட்டு இருக்காங்க, இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து கில்ட் ஆகாத மனுஷனுக்கு கில்ட்டை கொண்டு வர முடியாது. சரி, கில்ட் ஆகலை, நம்ம வந்து கில்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இந்த விஷயம் நடந்துட்டு ஓகேவா, இவங்க என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் கில்ட் ஆக மாட்டேங்கிறாரே நினைச்சு இவங்க குற்ற உணர்வுக்கு போறாங்க. தான் ஏதோ அவங்கள சரியா வச்சுக்கலையா அப்படி இப்படின்னு இவங்க தேவை இல்லாததான் பண்ணாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன்,
பின்னாடி உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. முன்னாடி இருக்கிற இந்த வாழ்க்கையை மட்டும் நினைங்க. எப்போ இந்த மாதிரி வந்தாலும் உங்களோட ஃபியூச்சர், இந்த குற்ற உணர்வு வரவே கூடாது. அவர் தப்பு செஞ்ச அவரே குற்ற உணர்வு இல்லாம இருக்கும்போது எந்த தப்பு செய்யாம நீங்க ஏன் குற்ற உணர்வாகணும்? நோ சான்ஸ். உலகம் 1000 பேசும், தப்பே இல்லை, அவங்க பேசிட்டு போறாங்க. பட் நீங்க எப்படி நீங்க வந்து இதை கரை சேர்றீங்கிறது உங்க லைஃபுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா மாறும் அப்படின்னு. அவங்க வந்து கிட்டத்தட்ட அந்த பசங்க வந்து இன்னைக்கு வந்து யுஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு வருஷங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீட்டுல நடக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள். சாரி. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட ஃபியூச்சரை விட தன்னோட குழந்தைங்களோட ஃபியூச்சர் நடந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு மனுஷன், கில்ட் ஆகாத மனுஷன் தான் என் கூட இருக்காரு. ஆனா நான் கில்ட் ஆக வேண்டிய தேவையில்லை. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. ஓகே. அவங்க அவங்க பேரை சொல்லி அவங்களே சொல்லணும், சொல்லி அவங்களே சொல்லி எனக்கு அவங்களுக்கு ஒரே தான் புரிய வச்சேன். நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. இப்ப சங்கரிக்குன்னா சங்கரிக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அது கூட வந்து ஜாயின் பண்ணதான் வந்து என் ஹஸ்பண்ட், என் குழந்தைங்க, என்னோட அம்மா அப்பா எல்லாமே. ஸோ இப்போ ஒருத்தங்க கில்ட் ஆகலைன்னு சொல்றதுக்காக நான் ஏன் என் லைஃபை தண்டிச்சுக்கணும்? எனக்கு என்ன பிடிக்கும், சாப்பிட்றது மட்டும் இல்லை, என்னென்ன விஷயங்கள் நான் வேல்யூ கொடுக்குறேன், என்ன பண்ணணும். அப்ப என்ன மட்டும் நீங்க சிந்திங்களா? நீங்க என்ன ஏன் உங்களோட சந்தோஷத்தை அடுத்தவங்க கூட வந்து பின்னி படைஞ்சு வச்சிருக்கீங்க? அதுவும் ஒரு நன்றி கெட்ட ஒரு மனுஷன் கூட அப்படின்னு கேட்கும்போது அவங்க கொஞ்சம் தனக்காக திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்போதுமே வந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஃபுல்லாமே அவர் போய் கண்ணாடியில நின்னா இவங்க தெரியற அளவுக்கு ஒரு வாழ்க்கை. அப்படி இருந்த மனைவிக்கு அப்ப எவ்வளவு மனம் வேதனையா இருந்திருக்கும் பாருங்க. அவங்க கிட்ட போய் நீங்க அவங்கள மறந்துருங்க, அவங்க தாட்ல இருந்து எடுத்துருங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு சொன்னது, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. யூ ஆர் ஒரு இண்டிபெண்டன்ட் சர்க்கிள். அந்த சர்க்கிளை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்களை நம்பி இருக்கிற இந்த குழந்தைங்களை பாக்குறதுக்கு ஒவ்வொரு அடியா வைங்க. ஏன்னா நம்ம வெளியவும் போக முடியாது. சோ டைவர்ஸும் அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீ என்ன கேள்வி கேட்க கூடாது. இதுதான் டைவர்ஸ் கொடுத்துட்டு அதுவும் வந்துட்டு அதுல நிறைய விஷயங்கள் எப்படி ஒண்ணுமில்லாம ஆக்கலாங்கிற மாதிரி அவர் போயிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ இந்த ஃப்ரெண்டு அவ்வளவு தூரம் 8th இருந்து 9th 10th நடக்கும்போது, குழந்தைங்களுக்கு 8th 7th தான், 8th 9th தான் நினைக்கிறேன், அந்த கிரேட்ல தான் படிக்கிறாங்க. டில் 12th முடிச்சு காலேஜ் படிக்கிறாங்க. எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு யுஎஸ்ல இன்னைக்கு ரொம்ப அவங்க இண்டிபெண்டா, அவங்க பசங்க அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டு இப்ப இண்டிபெண்டா இருக்காங்க. அவங்க இப்ப என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்ப பையன் வந்து யுஎஸ்ல ஒரு இடத்துல, அவன் ஒரு இடத்துல இருக்கிறான், பொண்ணு ஒரு இடத்துல இருக்கா. ஆனா சங்கரி, நீங்க அன்னைக்கு தோண்டி இருக்கும்போது ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க, உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு. அப்ப நான் கஷ்டத்துல கத்துக்கிட்டதுனால எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க இப்போ ஒரு புக் எழுதிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு லைஃப்ல. ஆனா இது சீக்கிரம்லாம் வரலங்க. இது உடனே இமிடியேட்டா வந்துட்டு வரக்கூடியது இல்ல. அவங்க அவ்வளவு தொல்லைகளை அனுபவிச்சிருக்காங்க. ஈவன் பிசிக்கலா கூட அவங்க வந்து நிறைய காயங்கள் பட்டிருக்காங்க. பட் தனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. இவர் என்னோட லைஃப்ல இல்லைன்னு அவங்க மனசுல முடிவெடுத்துட்டு, தனக்கு லைஃப் இருக்கு, தன்னோட பசங்களுக்கு லைஃப் இருக்குன்னு நினைச்சு கில்ட் ஆகாம, நான் ஏன் கில்ட் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு அதுக்கு ஒரு அழகான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் என்ன பண்றோம்னா, இன்னைக்கு யாரோ சொல்லுவாங்க, ஊர்ல சொல்லியிருப்பாங்க, என் ஒய்ஃப் சரியில்லைனா தானே யாரும் தப்பு பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் சரியில்லைனா தானே யாரோ தப்பு பண்ணுவாங்கன்னு. இது எல்லாமே அவங்களுக்கு நிறைய நிறைய வலியை கொடுத்தது. அந்த வலி தான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு வாழ்க்கையில ஜெயிச்சாங்க. இது வந்து எனக்கு இந்த கில்ட்லயே பெரிய ஒரு விஷயமா தெரிஞ்சது. அடுத்தது வந்து ஒரு கில்ட் வந்து ட்ரமாட்டிக் கில்ட். அது வந்து கவுண்டர் ஃபேக்சுவல் கில்ட்னு நம்ம சொல்லலாம். ட்ரமாட்டிக் கில்ட். அது என்ன ட்ரமாட்டிக் கில்ட்? இதுவும் நிஜ கதை தான். இதுக்கு முன்னாடி, அதாவது என் ஃப்ரெண்டு பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் ஒரு ஃபேக்டை தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நான் சொல்றது எல்லாமே நிஜம். ஒரு கோயில், எங்க ஊர்ல இருக்கிற கோயில் பூசாரி, வயசு வந்து ஒரு மினிமம் ஒரு 24 25 தான் இருக்கும். கல்யாணம் ஆகி ஒரு 2 வயசு குழந்தை இருக்கு. அவன் எப்போதுமே வந்து குறுகலாட ரோட்ல கூட அவன் வந்து அப்படியே கொஞ்சம் வளைச்சி வளைச்சி, இடுப்பை வளைச்சி வளைச்சி தான் அவனோட ஸ்டைல் ஆஃப் டிரைவிங் இருக்கும். அவன் அப்படிதான் வந்து டிரைவ் பண்ணிட்டு போறான். அப்படி டிரைவ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் இது நிஜம். ஸோ
தன்னோட 2 வயசு குழந்தைய முன்னாடி வச்சு அவன் டிரைவ் பண்ணும்போது எதிர்பாராத விதமா ஒரு ஸ்பீட் பிரேக் வருது மெயின் ரோட்ல. அந்த மெயின் ரோட்ல ஸ்பீட் பிரேக்ல குழந்தை விழுந்து இவனும் ஒரு சைடு விழுந்துடுறான். குழந்தை மேல ஒரு வாகனம் ஏறி குழந்தை வந்து இதாயிடுது. ஸோ இந்த இடத்துல இப்போ இவனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த இது நடந்ததுக்கு அவன் தானே, இது ஒரு ட்ராமாவா, என் குழந்தைய கொன்னது நான் தானே அப்படிங்கிற கில்ட் அவனுக்கு வர்றது நியாயமா, நியாயம் இல்லையா? நிச்சயமாக அது நியாயமான கில்ட்டு தான், நியாயம்தான். அப்போ அவனுக்கு வந்து எவ்வளவு வாழ்க்கை வெறுப்பா இருக்கும். ஒய்ஃப் வந்து அன்னைக்கு கூட பாப்பா இருக்கட்டும், நீங்க எதுக்கு தூக்கிட்டு போறீங்கன்னா, இல்ல இல்ல அந்த குழந்தை அடம் பிடிச்சிருக்கு, அப்பா கூட தான் போவேன்னு. அப்ப இவர் சொல்லியிருக்காரு, உன்னை விட என்னதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சுட்டு கூட்டிட்டு போகும்போது குழந்தைய இப்படிதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு. இதெல்லாம் வந்துட்டு உங்களை மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லல. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதுல இருந்து மக்கள் எப்படி வெளியே வராங்கங்கிறதுக்காக சொல்றேன். அப்போ அந்த அவர் வந்து ரொம்ப கவலையில இருக்காரு. இந்த இடத்துல போய் கவலைப்படாதப்பா, அடுத்து ஒரு குழந்தை பிறக்கும், அவளே வந்து பிறப்பா அப்படியெல்லாம் நம்ம சொன்னா யாராலே ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? அந்த கில்ட் போகுமா? சரி ஏத்துக்கலாம். சரி அடுத்தது அவனுக்கு சின்ன வயசு தான், உங்க ஒய்ஃப்க்கு சின்ன வயசு தான், இதா இருக்கும். ஆனா என்னைக்கு அந்த வண்டியை டச் பண்ணும் போதோ, அந்த ரோட்டுக்கு போகும்போதோ, யாரோ ஒரு குழந்தைய பார்க்கும் போதோ அந்த கில்ட் அவங்கள கொன்னுட்டே இருக்காது. ஆள் அப்படியே ரொம்ப டவுன் ஆறாரு. சாமிக்கு பூஜை பண்றது கூட வர முடியல. இந்த மாதிரி ஆயிட்டு இருக்காரு. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரொம்ப நாள் கிடையாது. ஒரு மாசத்துல நாங்க அவரை மீட் பண்றோம். அப்போ வந்து நான் சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை தான். என்னன்னா, இங்க வந்து சேஃப்டி இல்லைன்னு நீங்க பாத்தீங்களா? இப்போ இந்த நடந்த கதையால நீங்க மத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு 2 தான் கேட்டேன். வேற ஒண்ணுமே நான் கேட்கல. கில்ட் ஆகாதீங்கன்னு சொல்லல. ஏன்னா கில்ட் ஆகாதீங்க, குற்ற உணர்வு பண்ணாதீங்கன்னா, பெத்த குழந்தை நம்மளோட குழந்தைய கொடுத்துட்டு ஒருத்தங்கிட்ட போய் கில்ட் ஆகாதன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அவர் யோசனை பண்ணிட்டு கில்ட்டை வந்து என்ன பண்றாருன்னா இம்மிடியட்டா, அப்போ அவர்கிட்ட சொன்னேன், எப்படிம்மா மேடம் இருக்க முடியும்? உள்ள வந்து மனசு ரொம்ப அழுத்துது, நான் தானே காரணம் தலையில அடிச்சு அடிச்சு எழுதுறாரு. அப்ப நான் சொன்னேன், அந்த சுமக்குறீங்களா அந்த சுமைய, அந்த கில்ட்ட வேற உருவமா மாத்துங்க. எப்படி மாத்தணும்னா, நீங்க இந்த இந்த பொண்ணு பிறந்ததே உங்களுக்கு ஒரு லெசன் கத்துக் கொடுக்கதான். நீங்க இனிமே என்ன பண்ணணும், அந்த சம்பவம் நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைங்க அப்படின்னோடனே அவரு திங்க் பண்ணி பாக்குறாரு. எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம ஓட்டுறது ஆனா அவர் சொல்றாரு, எல்லா இடத்துலயும் நீங்க சொல்ற மாதிரி நான் கொஞ்சம் நிறைய பேர் என்னைய தான் குறை சொன்னாங்க, நான் தான் வந்து குறுகலான ரோட்லயே ஃபாஸ்டா போவேன்னு. ஆனா அன்னைக்கு நான் அப்படி போகவே இல்லை மேடம். எப்போதுமே நம்ம ஒருத்தர் ஒண்ணு பண்ணிட்டாருன்னா அதை இது பண்ணி இதுவும் அவர் தான் பண்ணியிருப்பான்னு சொல்ற மூளை தானே இது. அதனால அதுவும் எனக்கு குற்ற உணர்வா ஆறுது, என் காதுபட கேட்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் யோசிக்காதீங்க. இது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சொல்ல வருதுன்னு மட்டும் பாருங்க. குற்ற உணர்வை வேற உருவம் கொடுங்க அப்படின்னோடனே அவர் நல்லா திங்க் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஒரு விழிப்புணர்வா அந்த ஊர்ல, அது சின்ன ஊர் தான், அந்த ஊருக்கு ஒரு வீடியோ போடுறாரு. எனக்கு இப்படி நேர்ந்துட்டு, தயவு செய்து யாரும் குழந்தைங்களை எடுத்துட்டு போனா இப்படி ஒரு முன்னாடி ஏதாவது ஒண்ணு, குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தா எடுத்துட்டு போகாதீங்க, இல்ல அதை பிடிக்கிற அளவுக்கு உள்ள ஸ்பீடுல போங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஸ்பீட் பிரேக் ரொம்ப உயரமா இருந்து அடுத்தடுத்து இருந்த 2 ஸ்பீட் பிரேக்லையும் அதுக்காக ஒரு இதை மனு எழுதி போட்டு, அந்த ஸ்பீட் பிரேக்குக்கு பதிலா எவ்வளவு உயரம் இருக்கணுமோ அந்த உயரத்துல இருந்தா போதும்னு அந்த இடத்துல இது பண்றாரு. இன்னுமே வந்து நிறைய பேருக்கு சேஃப்டி மெஷர்ஸை பத்தி கத்து கொடுக்கிற ஒரு விஷயமா அவர் மாறி இருக்காரு. இப்போ கில்ட் இருந்துச்சு, அந்த கில்ட்டை நினைச்சு அவர் வாழ்க்கைய விடல, அவர் தன்னோட அடையாளத்தை கெடுக்கல. ஆனா அவர் அதையே வந்து அந்த கில்ட்டை உருவத்தை மாத்திட்டார், வடிவத்தை மாத்திட்டார். ஓகேவா? சோ அந்த விஷயம் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அந்த கில்ட்டை வந்து இருக்கிறது உண்மை, அதை யாராலையும் மாத்த முடியாது. நான் தான் என் தவறினால் மட்டும்தான் நான் இந்த நிகழ்வு நடந்ததுங்கிறது உண்மை, அதுல தப்பு கிடையாது. ஆனா அந்த நிகழ்வு வந்து இன்னொன்னு சொல்ல போனா, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போய் நம்ம வந்து காரணம் காரியம் இல்லாம எதுவும் நடக்காது அப்படின்னு நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போய் சொல்ல முடியாது. சோ அடுத்தது என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த கில்ட்டை கொண்டு வந்து அவர் நன்மைகள் நிறைய செய்ய ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவரோட பேரே வந்துட்டு சேஃப்டி பேச்சுமுத்து அப்படிங்கிற மாதிரி பேரே அடையாளமா மாறிடுச்சு. தன்னோட அடையாளத்தை அழிக்காம அதே மாதிரி அடையாளமா மாறிட்டு. இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு
ஒருத்தர் வந்து தன்னோட அம்மாவை வந்து ரொம்ப காலகட்டமா அதாவது தான் சம்பாதிக்க நாள்ல இருந்து தன்னோட ஹஸ்பண்ட் தன்னுடைய மனைவி குழந்தைங்களோட தன்னோட அம்மாவை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மனைவியும் அந்த மாமியாரை ரொம்ப அழகா பாக்குறாங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மனைவி வந்து நிறைய விட்டு கொடுக்குறாங்க. ஹஸ்பண்டும் வந்து அந்த மனைவிக்காக நல்ல விட்டு கொடுத்து நல்ல ஒரு குடும்பமா இருக்காங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து மனைவி வந்து தன் வீட்டு சைடு நிறைய ஃபங்க்ஷனுக்கு எதுக்குமே போகவே இல்லை. அப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட சொல்றாங்க, ரொம்ப நாள் கழிச்சு என் ஊர்ல இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கு, நான் போலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, இவங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு ஆகுது. பேரம்பேத்தி வீட்டில் இருக்காங்க. அவங்க கிட்ட விட்டுட்டு பேரம்பேத்தி வந்து என்ன காலேஜ் போற வயசு. சரி பாட்டியை பார்த்துக்கூடா, நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ட்டு ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் கிட்ட அந்த ஊருக்கு போயிட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க போன நேரம் பார்த்து இந்த அம்மா வந்து நல்லா இருந்தவங்க வந்து டக்குன்னு டக்குன்னு ஒரு இது வந்து இறந்துடுறாங்க. பட் சுத்தி இருந்தவங்க எல்லாமே அதை நல்லபடியா என்ன செய்யணுமோ உதவி செஞ்சு அவங்கள வீட்டுல வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணி வைக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் வந்தோடனே அவர் இவ்வளவு நாள் பார்த்தவரு என்ன நினைச்சிட்டாரு, தன்னோட அம்மா வந்து தன்னை விட்டு அந்த உடலை விட்டு போகும்போது நான் இல்லையே, நான் ஒரு பெரிய அது வரைக்கும் கரெக்ட், நான் இல்லையேங்கிற வருத்தம் கரெக்ட். ஆனா நான் ஒரு பையனே கிடையாது, நான் ஒரு நல்ல பையனே கிடையாது, ஆண்டவன் என்னை எப்படி சோதிச்சிட்டானே, அங்கதான் வந்து அவமான உணர்வை தனக்கு கொண்டு வராரு. அப்போ அப்போ இதுக்கு மேல என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் வேற சொல்றாங்க, நீங்க எவ்வளவோ பாத்தீங்க, கடைசி நேரத்துல நீங்க இல்லாம போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி. அந்த ஆன்மா என்ன நினைச்சதோ உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆன்மா என்ன நினைச்சதுன்னு அந்த ஆன்மாக்கு தெரியும், அவர் ஊருக்கு தான் போயிருக்காருன்னு. ஆனா இப்படி சொல்ல 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 நம் இவ்வளவு நாள் பார்த்தவங்க ஒரே ஒரு குற்ற உணர்வுல அடுத்த ஒரு வருஷத்துக்கு கூட அவர் அவங்க அம்மாவை நினைச்சு பண்ணும்போது கில்ட் ஆறாரு. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, எதுக்கு இதுக்கு கில்ட் ஆகணும், இதுல குற்ற உணர்வு ஒண்ணு இல்ல. அவங்கள பார்க்காம இருந்து ஒரு நாள் அந்த இறப்புக்கு மட்டும் வர்ற மகன் கூட கில்ட் ஆக மாட்டான். அவ்வளவு வருஷம் பார்த்துட்டு அன்னைக்கு ஏதோ வந்து அன்னைக்கு அந்த மகனுக்கும் தெரியாது, அந்த மருமகளுக்கு தெரியாது, இல்ல பேரம்பேத்தி ஏன் இறந்து போன அந்த அம்மாவுக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி கில்ட் ஆனாங்க? அப்போ அது வந்து பார்க்கும்போது இது தேவையில்லாத ஒரு விஷயம். அதுல வந்து இல்லங்கிறது ஓகே, நான் இல்ல இருந்திருக்கணுங்கிறது கரெக்ட். ஆனா நான் நல்ல பையனே இல்ல, நான் நல்ல மருமகளே இல்ல அப்படிங்கிறது தான் அந்த கில்ட்டை வந்து அவங்க அவமான உணர்வா எடுத்துக்கிறது. சோ அதே மாதிரி தான் இன்னொரு ஒரு லாஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து என்னன்னா, நாய்னா ரொம்ப இஷ்டம். ஓகேவா? நாய் வந்து என்ன பண்றாங்க, நாயும் தூக்கிட்டு அவங்க வந்து ஒரு இடத்துக்கு டிராவல் போடுறாங்க. டிராவல் போகும்போது அந்த அம்மாவுக்கு வந்து ஏஜ் ஆனனால அவங்களால கண்டிப்பா நான் வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணணுங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நிறுத்துறான் போகும்போது, "இல்ல வேண்டாம், அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் வேணா போட்டும்" அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த அம்மா இறங்க கஷ்டப்படுவான்னு டோரை ஓப்பன் பண்றாரு. ஹைவேல ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, டக்குன்னு அவர் முதல்ல நிறுத்தலாம்னு சொல்லும்போது இந்த அம்மா வேண்டாங்கிறாங்க. அடுத்தது அவங்க வேணுங்கும்போது அவர் நிறுத்தல. 3வதா 2 பேரும் சமாதானம் ஆகி ஒரு இடத்துல நிறுத்துறாங்க. இப்போ ஹைவேல அந்த அம்மா இறங்கும்போது, அந்த செயின விட்டுட்டு அந்த நாய் வந்து டக்குன்னு குதிச்சுற இடத்துல ஆப்போசிட்டா வண்டி வந்ததுல அந்த நாய் இறந்து போயிடுது. இப்போ யார் மேல பழி? யார் கில்ட்டாரா? நான் முதலே நிறுத்த சொன்னேன், அங்க நிறுத்தியிருந்தா என் நாய் பொழைச்சிருக்கும். நான் 2வது நிறுத்த சொன்னேன், அங்க நிறுத்துனா என் நாய் பொழைச்சிருக்கும். 3வது நம்ம நிறுத்துனோம், ஆனா நாய் செத்து போச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்? சாரி நாயின்னு சொல்றேன், அவங்களுக்கு பெட்டு. ஸோ அத நான் வந்து ஒரு இதுக்காக சொல்றேன். நெறைய பேருக்கு பெட்டுங்கிறது அவ்வளோ உயிரா இருக்கும். ஸோ அந்த பெட்டு வந்து இறந்து போச்சு அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்ணி, அதுக்கு டிப்ரஷனுக்கு போயிட்டு டேப்லெட்டே சாப்பிடுறாங்க. ஓகே. என்ன அப்போ வந்து இது ஹஸ்பண்டுக்கு எப்படி தோணுது? நான் அவ சொன்ன உடனே நிறுத்தி இருந்திருக்கலாமோன்னு அவர் குற்ற உணர்வு. அவர் முதலே சொல்லப்ப நான் நிறுத்தியிருக்கலாமா? அவங்களுக்கு குற்ற உணர்வு. இந்த குற்ற உணர்வு 2 பேருக்கு தேவையா? ஆனா, நாய் இறந்ததுக்கு நம்ம ஓர் காரணியே தவிர, நாய் இறந்ததுக்கு நம்மளே காரணம் கிடையாது. அவ்வளவுதான். சோ அந்த முழு லைன நல்லா பாருங்க. நாய் இறந்ததுக்கு நான் ஒரே ஒரு காரணம். நான் ஒரு காரணம். அவ்வளவுதான் ஒரே ஒரு ஆனா ஃபுல் காரணம் நான் என்னாலதான் நம்மளா பிடிச்சு இதை சாவடிச்சோம் இல்ல. அதுக்கு ஒரு காரணியா நம்ம அமைஞ்சிருக்கோமே தவிர, இது கிடையாது. அப்புறம் இன்னொன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து லாஸ்ட் பாயிண்ட். எப்போதுமே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நல்லது இப்ப வந்து என்னால ஒரு விஷயம் நடக்குன்னா, ஒருத்தவங்க என்னை பாராட்டுறாங்க. சங்கரி நீங்க வந்து இந்த நேரத்துல கரெக்டான டைம்ல வந்து கரெக்டா பண்ணிட்டீங்க. ஐயோ! நான் ஒண்ணுமே பண்ணலங்க. எல்லாம் இறைவன் தான் பண்ணாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல நெறைய பேர் எல்லாருமே சொல்லுவோம் அந்த வார்த்தைய. அப்ப நல்லது நடக்கும்போது நம்மள கொண்டு அங்க வுட்டா, அது வந்து கடவுள் பண்ணிக்கிட்டாரு. ஆனா
இதே இது ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்ததுன்னா அங்க கடவுள் நமக்கு பண்ணாருன்னு நம்ம ஏத்துக்கிறதே கிடையாது. அந்த இடத்துல ஒரு காரணம் காரியம் இருக்கு. அந்த விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம தான் இருக்கணும்னு இருக்கு. நல்லது நடக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்னு இருக்கோ, அந்த கெடுதல் நடக்கிறதுக்கும் நம்ம இருக்கோம்னு இருக்கு. சரி, இப்ப இந்த அம்மா எவ்வளவு கில்ட் ஆயிருப்பாங்க. இப்ப 2 பேர் கில்ட்டை எப்படி போக்கலாம் அப்படின்னா, அவர் அட்வைஸ நான் கேட்டிருந்திருந்தா அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு நம்ம வந்து பெரிய அளவுக்குலாம் வந்துட்டு கில்ட்டை வந்து கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. என்னன்னா, இனிமே இந்த மாதிரி ஹைவேல பண்ணும்போது உள்ள நாயை வந்து எவ்வளவு பாதுகாப்பா வைக்கணும், அதுக்கு என்ன பெல்ட் இருக்கு, என்ன மாதிரி பண்ணணும், இதை என்னால எவ்வளவு சொல்ல முடியும் அடுத்தவங்களுக்கு, அது வரைக்கும் தான் நல்லது. அதுதான் நம்மளோட ஃபியூச்சரை பாக்குற விஷயமா இருக்கும். அதனால நான் நாயை கொண்டுட்டேன், இனிமே வந்து என்னால ஒரு பெட்டே நான் வச்சுக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாத ஓனர் அப்படியெல்லாம் நம்மள அவமானப்படுத்த தேவையில்லை. இந்த உலகத்திலேயே வந்துட்டு நம்மளதான் நம்ம ரொம்ப அவமானப்படுத்திக்கிறோம். ஸோ கில்ட்டுல வந்து கில்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை இருக்கு. அந்த உருவத்தை நீங்க மாத்தி அதை வந்து ஃபியூச்சருக்கான ஒரு விஷயம். ஸோ இத பகவத் ஐயா வந்து முடிஞ்சது முடிஞ்சது, அதுக்கப்புறம் தான் குற்ற உணர்வே வருது, அதை நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறாரு. அதுதான் மெயினான பாயிண்ட். ஆனா இத பிரிச்சு ஒரு விஷயம் சொல்லும் போது எதுக்கெல்லாம் நான் கில்ட் ஆகுறேன்னு உங்களுக்கே புரியும். நிறைய பேர் பாஸ்ட் லைஃப் வச்சு அது சரியா போகல, அதாவது என்னன்னா அது சரியா போயிருக்கணுமே, அதுதான் அவங்களோட பார்வை. ஒண்ணு சரியா போயிருக்கணுமே, அது சரியா இருந்தா இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன். எப்போதுமே வாழ்க்கையில மட்டும் அது அப்படி மட்டும் இருந்திருந்தா அப்படிங்கிற கேள்விக்கு அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணம் நீங்க கொண்டு வந்துட்டீங்கனாலே பிரசன்ட்ல வாழ்வீங்க, ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணுவீங்க. ஸோ இதுல கில்ட்டுங்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஸோ இது வந்து எனக்கு குரூப்ல ஒருத்தங்க கேட்ட கேள்வினால வந்த ஒரு இது. ஸோ உங்ககிட்ட எல்லார்த்தையும் இதை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ஸோ இதுதான் எனக்கு எனக்கு என் அறிவுக்கு தெரிஞ்ச கில்ட்டு. ஸோ சம்மரைஸ் பண்ணணும்னா ஒரு பாயிண்ட், ஒரு ஒரு விஷயத்த மட்டும் கில்ட்டா எடுத்தீங்கன்னா அது உண்மைன்னா உண்மைன்னு எடுத்துக்கோங்க. அதை வந்து வேற எது கூடயும் கம்பைன் பண்ணி உங்களை நீங்க அவமானப்படுத்தி தண்டிக்காதீங்க. அது காரணம் காரியத்தோட தான் நடக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுட்டு இனிமே கில்ட்டை பத்தியான உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு ஒரு கில்ட் ஆகுறீங்கன்னா அதை கொஞ்சம் பொருத்தி பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கில்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், பட் அதை பொருத்தி பாருங்க லைஃப்ல. ஒருவேளை நம்ம ஒரு வீட்டுல ஒரு உடம்பு முடியல, செய்ய முடியாம இருக்கோம்னா நம்ம கில்ட் ஆகி செய்யறோமா, நம்ம முடிஞ்சதுன்னு செய்யறோமா அப்படின்னு பாருங்க. பவுண்டரியை யோசிங்க. பவுண்டரிங்கிறது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது. அது வந்து என்னன்னா நான் மட்டும் எனக்குள்ள வாழ்வ அப்படின்னு கிடையாது. நம்மளை மதிக்கிறதா பவுண்டரி. ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஒரு இப்படி நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா கில்ட்டை வந்து அழகா கையாளலாம், பேலன்ஸ்டா வச்சுக்கலாம், வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழலாம். நன்றி. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா இல்ல உங்களோட இந்த செஷன் பத்தி ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹோப்ஃபுல்லி இந்த 45 மினிட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முருகேசன், நீங்க பேசலாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் முருகேசனுங்க. ஓகே சார், சொல்லுங்க. இன்ன வரைக்கும் பேசுனீங்க, கொஞ்சம் ஆறுதலா இருந்துங்க. எனக்கு இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால வந்து நண்பர் முரளின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட வந்து காரெல்லாம் எடுத்து கொடுத்து வாடகை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. என் பேர்ல எடுத்து கொடுத்தாங்க. ம். அவர் என்ன பண்ணிட்டாருங்க, எனக்கு தெரியாம அடமானம் வச்சுட்டு போயிட்டாருங்க. அதனால ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுச்சுங்க. எனக்கு இந்த ஒரு வருஷமா வந்து மன அழுத்தமாவே இருந்ததுங்க. நேத்தா இந்த மீட்டிங்ல வந்தாங்க, கொஞ்சம் ஆறுதல் சொன்னாங்க. ஸோ ம். நீங்க இப்போ ஒரு 10-15 நிமிஷமா தான் இப்போ கேட்டிருந்தீங்களா, கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. அது சரி உங்ககிட்ட கண்டிப்பா ஃபுல் வீடியோ பாருங்க. ஒருத்தரோட செயலுக்கு நீங்க வந்து கில்ட் ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் இன்னைக்கு உங்களை பத்தியே நினைக்காம அவர் கில்ட் இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பார். சரி ஓகே, சரி தேங்க்யூ. சரி. நன்றி மேடம். நன்றி. மேடம் கேக்குதுங்களா? கேக்குது. மேடம், அதாவது ஒரு செயல் நடக்குதுன்னா நம்ம காரணம் தான் ஒரு ஒரு சின்ன இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. காரணம் தான். ஆனா பல இல்ல வாய்ஸ் பிரேக் ஆகுது, கேட்கல. காரணங்கள் அதில் இருக்குது.
அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஃபியூச்சர் ஒரு ஒரு செயல் ஒரு செயல் வந்து நடக்குது அப்படின்னா அது நம்ம ஒரு சின்ன காரணம் தான். நாம ஃபியூச்சர்ல அது நடக்காத பார்த்துக்கணுங்கிறது அவ்வளவுதான் தெளிவா தெரியுது அவ்வளவுதான் மேடம். தேங்க்ஸ்ங்க. அவ்வளவுதான். அதாவது அந்த செயலுக்கு காரணம் நம்மளா இருந்தாலும் கூட அது அது வரைக்கும் தான் நீங்க நினைக்கணும். அதை கூட வந்து நம்ம எல்லாமே பொருத்தி பார்த்து அதுக்கு அந்த குற்ற உணர்வு அதிக வெயிட்டேஜ் ஏத்திக்கிடாதீங்கன்னு நான் சொல்றேன். புரிஞ்சதுங்க மேடம். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஹலோ மேடம். ஹலோ, யார் பேசுறீங்க? மேம் நான் ரம்யா பேசுறேன் மேடம். ரம்யா, சொல்லுங்க ரம்யா. மேம் எக்ஸலண்டா இருந்துச்சுங்க. எக்ஸ்ட்ராடினரி. நிறைய ஆங்கிள் சொல்லியிருக்கீங்க குற்ற உணர்வை. எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க மேம். இப்ப வந்து நம்ம வந்து ஹெல்தியா அதை எடுத்துட்டு அத வந்து நம்ம ப்ரொடக்டிவா அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடுறோம். பட் நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதே குற்ற உணர்வுல நம்மள திருப்பி திருப்பி வைக்கும் போது, இல்ல அவங்க அப்படி மனசுல எடுத்துக்கிட்டு அவங்க டிராவல் பண்ணும்போது நம்ம அவங்களோட டிராவல் பண்றது ரிஸ்கா இருக்கும்ல மேம். அப்ப என்ன பண்றது? இல்ல, நம்மளோட நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து, அதாவது நம்ம வேறு அவங்க வேறுங்கிறது அது எந்த உறவா இருந்தாலும் சரிதான். ஓகே, அவங்க உங்களுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, இப்ப நம்ம வந்து பண்ணது ஒரு தப்பு தான். சரி, சிச்சுவேஷனால நம்ம இப்படி பண்ணிட்டோம். சரி, இனிமே வந்து இந்த தப்பு இல்லாம நடந்துப்போம் அப்படின்னு நம்ம வந்து அதை ஹெல்தியா எடுத்துட்டு டிராவல் பண்றோம். கண்டிப்பா. ஆனா நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நம்மள திருப்பி அதே குற்றுணர்வுலயே திருப்பி வைக்கிறாங்க, நம்மள அப்படியே ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா அது எப்படி அப்படின்னா மேம்? என்ன பண்ணணும்? இப்போ நான் வந்து உங்களுக்கு உள்ள கேட்கறதையே நீங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணும்போது அடுத்தவங்க சொல்றதையும் டிஸ்மிஸ் பண்ணிருங்க. அவங்களையும் அகமாவே நினைச்சிருங்க. அதாவது அவங்க மேல கோவம் கொள்ள வேண்டாம். ஓகேவா? சரி, இவர் மறுபடியும் குத்தி குத்தி காட்டுறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம மனசுல மட்டும் அது திரும்ப திரும்ப வந்தா நமக்கு கோவம் வருமா? நம்ம குற்ற உணர்வா தான் அதிகமாகும். ஆனா அடுத்தவங்க குத்தி காட்டினா நமக்கு கோவம் வரும். அவங்களையும் அகமாவே நினைச்சிருங்க. என் மனசு மாதிரிதான் அவரு. சரி, ஓகே, சொல்றீங்களா? சொல்லிட்டு போங்க, சொல்லுங்க. ஒரு திருப்புக்கு 4 திருப்பு சொல்லுவாரு. ஆனா அவராவது 4 திருப்பு சொல்லுவாரு. நம்ம மனசு 4 லட்சம் தடவை சொல்லும். ஓகே, ஓகே, ஓகே. இத வந்து என்னோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவங்க ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்டு. அவங்க பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ஃபீவர் வந்துச்சு. சரி. அப்போ ஃபீவருக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போய் இன்ஜெக்ஷன் போட்டு ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே குழந்தை இறந்து போச்சு. ஓகே. ஆனா பொண்ணு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. சரி. அப்ப வந்து திரும்பி அவளுக்கே அது பெரிய லாஸ். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்க, அவங்க ஹஸ்பண்ட், மாமியார் எல்லாரும் சேர்ந்து அவளையே வந்து சரியா பாத்துக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப அவளுக்கு இரிட்டேட். ஆனா வந்து அவங்க ரொம்ப ரிச். அவ கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுல வந்து ரொம்ப ரிச் அவங்க. ஆனா அவங்களோட அம்மா அப்பா வந்து கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ் தான். சரி. அவ வந்து ரொம்ப ஹர்ட் ஆகி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்புறம் இப்ப வந்து டெஸ்ட் டியூப் பேபி மறுபடியும் கொஞ்சம் வயசு தாண்டினதுக்கு அப்புறம் டெஸ்ட் டியூப் பேபி பெற்றுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறா. இப்பவும் வந்து ஃபீல் பண்ணுவா, அந்த மாதிரி குழந்தை இப்படி இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் இதுல இருந்து இதெல்லாம் கேட்டு வெளியில வந்தா நிச்சயமா. அதாவது இறந்ததுக்கு அந்த இடத்துல அந்த டாக்டர் காரணமா, இல்ல குழந்தையோட உடல்நல காரணமா, இவங்க எடுத்துட்டு போன ஹாஸ்பிட்டல் காரணமா, எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? ஆனா இழந்த இழப்புக்கு உள்ள ஒரு வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆனா இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு அந்த தாய் நினைச்சிட்டா போதும். அவ்வளவுதான். இதுக்காக வந்துட்டு, அதாவது இன்னொருத்தங்களை வந்து எல்லாம் சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்ட் தான். ஓகேவா? அவங்க ஒவ்வொருத்தரும் நிஜம்னு ஒண்ணு இருக்கு. அது நமக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். அடுத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் நம்ம வந்து பேசிட்டு பதில் கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம அகத்து கூட நம்ம மனசு கூட உட்காந்து சேட் போட்டு போறோமே. நல்ல ஃபீட்பேக்கா இருந்தா, கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கா இருந்தா நம்ம கேட்டுக்கலாம். அதை பத்தி தப்பே கிடையாது. ஆனா நமக்கு தெரியல ஒரு உண்மை, நம்ம வேணுக்குன்னே நம்ம குழந்தைய பண்ணல தெரியும்ல, அது போதும். அவ வந்து அதுக்காக மறுபடியும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஃபேமிலி பிளானிங் எல்லாம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்து அவ செகண்டா ஒரு டெஸ்ட் பேபி பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த குற்ற உணர்வுல இருந்து வெளியில வந்தா. அவளுக்கு தெரியும் மேம் அது அவனால இல்லைன்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா அவ ரிலேஷன் கொடுத்த பிரஷர்னால அவ இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து இப்பதான் அவ கொஞ்சம் ஓகேவா இருக்கா. ஏன்னா இந்த குற்ற உணர்வுங்கிறது வந்து பெரிய டாபிக். நான் இன்னுமே ஒரு படி மேல சொல்லுவேன். இப்போ ஒரு விஷயத்த ரீப்ளேஸ் பண்றதுக்காக இன்னொன்னு வந்ததுனால கில்ட் இல்லாம ஆகக்கூடாது. ரீப்ளேஸ் பண்ணலனாலும் நம்ம மனதால நம்ம கில்ட் ஆக வேண்டிய தேவையில்லை. சுத்தி இருக்கிறவங்க பிரஷர் அந்த இடத்துல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவங்க சுத்தி எப்போதுமே பேசிட்டு தான் இருக்க போறாங்க. அத வந்து நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்கறோம்?
அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளோட லைஃப், நம்மளோட எண்ணங்கள், நம்ம உண்மை என்னன்னு தெரிஞ்சா போதும். அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன், ஒருத்தங்க எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அது கரெக்டா இருந்ததுன்னா கண்டிப்பா நான் ஏத்துக்கிடுறேன். பட் எனக்கு தெரியுமே ஒரு உண்மை, நான் போய் என் குழந்தைய இது பண்ணலன்னு எனக்கு தெரியுமே, அப்புறம் அவங்க சொல்றதெல்லாம் நம்ம காதிலே வாங்கக்கூடாது. அவ்வளவுதான். ஓகே, ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ ரம்யா. மேடம் வணக்கம் மேடம், நான் உதயகுமார். வணக்கம் சார். ரொம்ப சிறப்பா பேசுனீங்க மேடம். எனக்கு ஒரு கேள்வி, நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இதை புரிஞ்சுக்கிறத வந்து ரொம்ப தெளிவா எளிமையா அந்த பகவத்தையாவோட தத்துவங்களை எல்லாம் எளிமையா புரிஞ்சுக்கிறீங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறதான் கேட்கணும்னு நினைச்சேன். அப்புறம் இன்னைக்கு மேத்ஸ் டீச்சர்னோடனே அந்த ஃபார்முலா அப்ளை பண்றது மாதிரி ஆமா, உண்மையில பகவத்தையா அதுதான். அது ஒண்ணு. லைஃப்ல வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கை, நமக்கு கொடுத்த அனுபவம், இது மட்டும்தான் நம்மளை வந்து அதிகமான புரிதலுக்கு கொண்டு போகும். பொருத்தி பார்க்கணும், அதிலே ஸ்டக் ஆகாம அடுத்த அந்த ஃபியூச்சரை நினைச்சு, அந்த ப்ரெசென்ட்ல வாழ்ந்து ஃபியூச்சரை நினைச்சு நம்ம போகணும். பழசை கொண்டு போய் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அதெல்லாம் அனுபவமா எடுத்து நம்ம வந்து ஒரு விஷயத்த ஆழ்ந்து பார்க்கும்போது புரியுது. அதாவது இவ்வளவு நாள் கில்ட் ஆகாதீங்கன்னு நம்ம சொன்னோம். ஆனா கில்ட் ஏன் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இது இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. சரி, இன்னைக்கு அவங்க ஒருத்தங்க நேத்து கேட்ட கேள்விக்கு நான் திங்க் பண்ணும்போது ஓகே இதை பண்ணலாமேன்னு தோணுச்சு சார். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி மேடம். சிறப்பு. நன்றி சார், நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? மல்லிகா பத்மினி பேசுறேன். மல்லிகா அம்மா சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப அருமையா எக்ஸலண்டா இருந்ததுப்பா. தேங்க்யூமா, அப்படியே தேங்க்யூமா. உள்ளுக்குள்ள போயிட்டோம். ரம்யா கேட்ட மாதிரி ஒருத்தர் நம்மள கில்ட்லயே வச்சிருந்தாங்கன்னா நமக்கு நெருக்கமானவங்க தான். கண்டிப்பா. அப்போ என்ன பண்றது? நமக்கு ரொம்ப வேண்டியவங்க கில்ட்ல வச்சிருக்காங்கன்னா அந்த விஷயம் முடிஞ்சது இல்ல. ஆமா, அது நான் இப்ப அவங்களை என்ன சொன்னேன்னா, உங்க மனசுலயும் அதே எண்ணம் வந்திருக்கும். கரெக்டா? உங்க மனசுல வந்தா அது தப்பு இல்ல. அவர் வாயிலிருந்து அவரோ அவங்களோ அவங்க வாயிலிருந்து வந்தா மட்டும்தான் நமக்கு தப்பா தெரியுது. கரெக்டா? ஆமா. அப்ப ரெண்டையுமே ஒரே மாதிரி பாருங்க. ரெண்டுக்கும் நீங்க வச்சிருக்கிற அந்த விஷயம் நடந்ததுக்கான இப்ப அவங்க சொன்ன அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். இப்ப அவங்க ஹஸ்பண்டே வந்துட்டு அந்த பொண்ணை வந்து நீதான் தப்புன்னு சொல்றாங்கன்னா கூட இவங்க என்ன வச்சிருக்காங்க, நான் உண்மையா அந்த இதுக்கு பண்ணல, அது தெரியுது இல்ல. அத என் மனசு சொன்னாலும் சரி, அடுத்தவங்க சொன்னாலும் சரி, அதுக்கு அதேதான் ஆன்சர். வருத்தம் இருக்கும். இவங்க கொஞ்சம் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அது இனிமே அந்த தப்பு பண்ணாமையும் அடுத்தவங்க அந்த தப்ப பண்ண விடாமையும் பாத்துக்கிறதா அதுக்குள்ள ஒரே விஷயம். நன்றிப்பா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிமா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஆறுதலா, நிறைய விஷயங்கள் ஆறுதலா இருந்தது. தேங்க்யூ சோ மச். வேற யாருக்கும் எதுவும் கேள்விகள் இருக்கா? மேடம் தேவராஜ் பேசுறேன் மேடம், திருப்பூர்ல. சொல்லுங்க சார். மேடம் செஷன் ரொம்ப நல்லா இருந்தது மேடம். ஆக்சுவலா தேங்க்யூ. நான் வந்து ரொம்ப வருஷமா என்னவே எதுக்கு எடுத்தாலும் செல்ஃப் பிளேம் பண்ணிட்டே இருப்பேன். அது கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன் மேடம். நிச்சயமா, நிச்சயமா மாறும் சார். அத செல்ஃப் பிளேம் வந்து நம்மளே நம்ம வந்து குத்திக்கிற மாதிரி அது வந்து தேவையே இல்லை. அந்த அளவுக்குலாம் யாருமே இந்த உலகத்துல மோசமானவங்க இதை கிடையவே கிடையாது. நல்ல விஷயமா நினைக்க போய் தான் வந்துட்டு நம்ம அந்த கில்ட்டே ஆறோம். ஸோ அதை வந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் ஒரு விஷயம் உங்களாலவே தப்பு நடந்திருந்தா கூட அந்த பாயிண்ட்டை மட்டும் நினைங்க. அதுக்கு மேல நீங்க அதுக்கு வேல்யூ கொடுக்காதீங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். மேடம் வணக்கம் மேடம், ராஜேஷ்குமாருங்க, அவினாசில இருந்து. சொல்லுங்க சார். இப்போ வந்து இது வந்து தொடர்ந்து கேட்கும்போது நல்லா இருக்கு. ஆனால் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே காணாம போயிருது. மறுபடியும் பழையபடி மறுபடியும் இதெல்லாம் கேட்டா தான் மறுபடியும் இதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அப்படி இல்லை சார். இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அதாவது ஒரு விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மனசுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயங்களை பத்தி இப்போ வந்து எக்ஸசைஸ் வீடியோஸ் பார்க்குறோம். அதை பார்த்துட்டு நம்ம பண்ணாம இருந்தா
அது எப்படி உபயோகம் இல்லாம போகுதோ அதே மாதிரி இப்ப நீங்க கேட்டிருக்கீங்க, நாளைக்கு உங்களை நீங்க அதுல பொருத்தி பாருங்க. இப்ப நாளைக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து உங்களுக்கு உள்ள குற்ற உணர்வு வருதுன்னா, நான் குற்ற உணர்வு ஆமால அன்னைக்கு நடந்தது, இது தப்பு, என் மேல தப்பு இருக்கு, ரைட், அதோட நிப்பாட்டிக்கிறேன். ஏன் நான் போய் நான் இதுக்கே லாய்க்கு இல்ல வைக்கல, நான் நினைக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அந்த சிச்சுவேஷன்ல நீங்க அதை ஃபீல் பண்ணணும். இத சொன்னதை ரீகால் பண்ணுங்க. எப்படி எக்ஸசைஸ் வீடியோ பார்த்துட்டு இப்படி டம்பிள்ஸ் எடுத்து இப்படி பண்ணணுமா, அதை பண்ணாம இருக்கிறமே தான் நம்ம பொருத்தி பார்க்காம இருக்கிறதா இங்க வந்து அந்த கேப் உள்ளது. புரியுது. இப்போ சூழ்நிலை சூழ்ந்து அழுத்தும் போது என்னன்னா, நம்ம மத்த ஒரு தினம் எக்ஸசைஸ் பண்றதோ இல்ல மத்த செயல்களை வந்து தடுக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப வந்து அதெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சு நம்ம அந்த நம்மளோட செயல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படித்தானுங்க? இல்ல 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 இது நீங்க சொன்னது புரியுது. அடுத்த பாயிண்ட்க்கு போயிட்டு நானு அடுத்த ஒரு கேள்விக்கு. ஆமாங்க. இப்ப வந்து நம்ம மனசு வந்து காலையில இருந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் நல்லா உற்சாகமா இருந்தா அந்த வேலையை எக்ஸசைஸ் பண்றது மத்த வேலை எல்லாமே சிறப்பா செஞ்சிடுறோம். இந்த தோய்வாகும் போது என்ன பண்ணணும், நம்ம மோட்டிவேஷன் பண்ணிக்கணுமா இல்ல ஏதாவது? இல்ல நீங்க மோட்டிவேஷன்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். டெய்லியுமே அதை பண்றோமான்னு மட்டும் பாருங்க. அதாவது நீங்க இப்ப நீங்க வந்து நினைக்கிறீங்க, நான் வந்து இவ்வளவு வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கீங்க. ஆனா ஒரு எக்ஸசைஸா கத்துக்கிட்டீங்க. அதை ஒரு நாள் 25 பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் பண்ணாம இருக்கிறதுக்கு டெய்லியும் வந்து நான் ஒரு 5ஆவது பண்றேன்னா கன்சிஸ்டன்டா இருக்கிறான்னு தான் முக்கியம். நீங்க மோட்டிவேஷன்லாம் கொடுத்து ஒண்ணுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. கன்சிஸ்டன்டா இருந்தா அதுவே வந்து ஒரு ஹேபிட்டா மாறி அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்க மணி அந்த டைம்ல ஒரே டைம்ல ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அந்த டைம் வந்து ஓகே 2ஆவது தூக்குவோமே, அப்ப 15 பண்ண டைம் இல்ல, அட்லீஸ்ட் 10ஆவது செய்வோமே, 5ஆவது செய்வோமே, அந்த கன்சிஸ்டன்ட் வர 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 நமக்குள்ள அந்த விஷயம் பதிய ஆரம்பிச்சிடும். ஓ சரிங்க சரி சரிங்க. இப்ப நம்ம இந்த புரிதலே போதுமா? மத்தது எல்லாமே சேர்க்கு, தொழிலாகட்டும் மத்ததெல்லாம் சேர்க்கு, இல்ல நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த கில்ட்டுங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. குடும்பத்தில இருந்து ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே இருக்கு. மிஸ்டேக் யாரும் தான் பண்ணல, எல்லார் லைஃப்லயுமே மிஸ்டேக்ஸ் இருக்கதான் செய்யுது. ஓகே ஓகே ஓகேங்க. இப்ப எனக்கு ஏதாவது புரட்சிகளுக்கு சப்போஸ் ஒரு என்னோட துறை சார்ந்த சம்பந்தமா வேணும் அப்படின்னா இந்த புரிதலே போதுமா இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கணுமா? அப்படி இல்ல சார். அதாவது உங்க தொழில் என்ன மாதிரி தொழில், அதோட தேவைகள் என்ன இருக்கு, இன்னைக்கு அந்த தொழில சக்சஸா இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என்ன இடத்துல இருக்கேன், நீங்க என்ன இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்த ரீச் பண்ணா நான் என்ன செய்யணும், இப்படிங்கிற தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வேணும். நான் மட்டுமே கரெக்ட், நான் செய்யறதே கரெக்ட் அப்படின்னு இல்லாம நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாக்கணும். ஓகே ஓகே ஓகே. அதுக்குண்டான நாலேஜும் எடுக்கணும் வெளியே. கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா சார். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம், இப்போ ஆஃபீஸுக்கு போகிறோம், அங்கே ஒரு பிரச்சனை ஆகுது. வீட்டுக்கு வந்ததுமே ஏதாவது சின்ன தப்பு செஞ்சதுனாலும் எமோஷன் ஆகி வஞ்சு விடுறோம். அப்புறமேல யோசிக்கிறோம், ஏன்டா அப்படி வஞ்சம், தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறோம். வளைய வழிக்கு சரி இனிமே வயக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். திருப்பி வெளி சூழ்நிலை நம்மளை தாக்கத்துல அங்கே வடிகால் இல்லாம இங்க நம்மளுக்கு ஆளுமை இருக்கிறதுனால நம்ம வஞ்சு போடுறோம். ஒரு வார்த்தை அதிகமா பேசுறோம்னு வச்சுக்கோங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஈகோல சொல்றது, நம்ம சொல்றதை கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். ஆனா மனசுக்குள்ள நம்ம செஞ்சது தப்புன்னு தெரியுது. இதே ரொட்டீனா ஒரு வாரம் இருக்கா, அப்புறமேல வேற எங்கேயாவது ஒரு பிரச்சனை வரும். அதை நம்ம அதை நிவர்த்தி செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை சரி பண்றதுக்கு என்ன செய்யணும்? சரி செய்யணும். ஒன்னே ஒண்ணுதான் உங்க மனசுல வேணும். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். நீங்க வீட்டுல ஒரு கோபத்தை இன்னொரு இடத்துல காட்டும் போது இன்னொருத்தங்க அவங்க கோபத்தை உங்ககிட்ட காட்டுவாங்க. சோ நம்ம இப்ப இதை செஞ்சா நமக்கு வேற யாரோ பண்ண போறாங்க. சப்போஸ் நீங்க வீட்டுல இதே மாதிரி பிஹேவ் பண்ணீங்கன்னா உங்க ஆபீஸ்ல உங்களை வேற யாரோ பண்ணுவாங்க. அவ்வளவுதான். இப்போ ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட அவங்க எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க, ஆபீஸ் டென்ஷன்ல பேசிடுறாங்கன்னு வைங்க. ஆனா இதே விஷயம் அவங்களுக்கு நமக்கும் வரும் அப்படிங்கறத நினைக்கணும். எல்லா மனிதனையும் நம்ம ஒரே மாதிரி தான் மதிக்கணும். இல்ல அது சரி பண்றதுக்கு என்ன அந்த எண்ணத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு நான் இப்ப நான் கோவத்துல இருக்கிறேன், எனக்கு இப்ப டென்ஷன் தாங்க முடியல, நமக்கு அவங்க பண்றது தப்பா இருக்குன்னா முதல்ல நீங்க உங்களை தெரிஞ்சுக்கிறீங்கல்ல. நான் இப்ப கோவமாறேன், இப்ப நான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு பாஸ் எடுத்துட்டு வேண்டாம் அதே பிஹேவியரை எது கொண்டு வந்துட்டேப்பா இப்படிலாம் பண்ணாதன்னு கொஞ்சம் முதல்ல ஸ்லோ ஆகி, அங்க உண்மையிலே ஒரு தவறு இருக்க ஸ்லோ ஆகி சொல்லி பாருங்க. சொல்லிட்டு அடுத்தது நினைங்க, இப்ப நான் தேவையில்லாம கோவப்பட்டா மறுபடியும் நான் தான் அந்த கில்ட்டுக்கு அந்த லூப்புக்குள்ளே மறுபடியும் நீங்களே சொல்றீங்க, நீங்க ஒரு லூப்புக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு விஷயம் பேசுறீங்க,
அதனால பிரச்சனை இருக்கு, அதை பேசுறீங்க, அப்புறம் மறுபடியும் இதா வருது அப்படிங்கிறீங்க. ஸோ இந்த லூப்குள்ள ஓடாம எப்படி அந்த நேரத்துல கொஞ்சம் உங்களை நீங்க பாருங்க அப்படிங்கிற, உள்ளார்ந்து பாருங்க. இந்த இப்ப எனக்கு கோவம் வருது, இப்ப நான் பேசாம இருக்கணும்னு நினைக்கிறேன், சரி கொஞ்சம் அதை அமைதியா சொல்லி பாருங்கன்னு சொல்றேன். ரொம்ப நன்றி மேடம். நன்றிங்க சார். எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? மேடம் சொல்லுங்க சார். மேடம், இப்போ நம்ம வந்து பிசினஸ் பார்ட்னரு. என்ன சார்? பிசினஸ் பார்ட்னர். ஓகே. பிசினஸ் பார்ட்னரு. அவர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஜென்டில்மேனு. ஆனா வந்து என் மனசுல வந்து அடிக்கடி அவன் மேல வந்து டவுட் கிரியேட் ஆயிருது. அவர் தப்பு பண்றாரு, ஆனா வந்து அவர் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேனு. ஓகே. இந்த குற்ற உணர்வு நான் இது ஒரு லூப் மாதிரி குற்ற உணர்வு ஓடிட்டே இருக்குது. இந்த லூப்ல இருந்து நான் வெளியே வர்றது எப்படிங்க? ஐ திங்க் நீங்க இதே கொஸ்டினை எனக்கு லாஸ்ட் மீட்டிங்லயும் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க வந்து முடிவு எடுக்கலன்னும், உங்க மனசுல எப்பவுமே மனசுக்கு வந்து சாய்ஸஸ் தான் காட்டும். இது வேணுமா அது வேணுமா சாய்ஸ் காட்டும். நீங்க இன்னும் முடிவு எடுக்கல. ஆனா அது காட்டுறதும் தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு காட்டுறதுனால மட்டுமே உங்க மனசுல வந்த, இப்ப நான் சொன்னல ஸ்டார்டிங்ல சில பேர் தன்னோட தாட்டுக்காகவே குற்ற உணர்வாங்க. ஐயோ அவர் ரொம்ப நல்லவர், அவரை நான் தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்னு. தப்பா நினைச்ச அந்த இடத்துல அவர் தப்பாவும் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி தான் உங்களுக்கு காட்டுற எண்ணம். ஓகேவா? அதனால இம்மிடியட்டா வந்து அவரை போய் நான் நினைச்சிட்டேனே நீங்க நினைக்க, அந்த இடத்த தான் நான் சொல்றேன். நீங்க நினைச்சது வரைக்கும் கரெக்ட். அவர் தப்பாவும் இருக்கலாம்னு நினைச்சது தப்பு இல்ல, அது ஓகே. ஆனா நான் போய் அவரை நினைச்சிட்டேனே, எப்படி ஒரு ஜென்டில்மேனை போய் நான் நினைச்சிட்டேனே நீங்க கில்ட் ஆறீங்கல்ல, அது தேவையில்லை. அது உங்களையே நீங்க அவமானப்படுத்திக்கிறீங்க. நான் போய் அப்படி நினைச்சிட்டேனேங்கிறது கிடையாது, அது ஒரு ஆப்ஷன், அவ்வளவுதான். அது மனசு எப்போதுமே ரெண்டா தான் காட்டும். இப்ப ஒருத்தர், இப்ப நான் வந்து ஒரு பஸ்ல தனியா ஏறுறேன், ஒருத்தர் ரொம்ப பார்க்கவே ஒரு முரட்டுத்தனமா இருக்கு, அவர் பக்கத்துலதான் சீட் இருக்கு, நான் உட்கார்ந்தான் ஆகணும். அப்ப நான் உட்காரேன்னு வைங்களேன், எனக்குள்ள ஒரு 2 தாட் வரும். இவரு பார்க்கவே இப்படி இருக்காரு, எப்படி இருக்கும்னு ஒரு பயம் வரும். ரெண்டாவது வந்து நம்ம தான் நம்மள வந்து நினைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். நான் உட்கார்ந்து பயணம் பண்றேன். ஒரு 2 ஹவர்ஸ்லயே வந்துட்டு அவர் சட்டையே பண்ணாம, அம்மா பார்த்து உட்காருங்க, உங்களுக்கு எதுவும் கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இவரை போய் நான் நினைச்சிட்டேன்னு நான் நினைக்க மாட்டேன். நான் 2 விதமா போனாதான். இந்த உணர்ச்சி ஏன் வருதுன்னா, நம்மள பாதுகாக்கிறதுக்காக வர்ற உணர்ச்சி, அது நல்ல உணர்ச்சி. ஓகேவா? சோ தப்பா இப்ப நான் நினைச்ச மாதிரி அவர் தப்பா இருந்தாருன்னு வைங்களேன், அப்பவும் நான் சொல்லல நினைச்சது கரெக்ட் ஆயிடுச்சுன்னு. சோ மனசு வந்து எப்பவுமே ரெண்டா காட்டும். நீங்க அதுல கில்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. சரி, ஓகே ஓகே. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. சார் க்ளோஸ் நம்ம இது பண்ணிடலாமா? நிறைய செஞ்சுக்கலாமா? சரி. ஓகே. அறிவிப்புகள். வருகின்ற 15, 16 தேதிகளில் சென்னையில் ஒரு ஞான முகாம் நடக்க இருக்கின்றது. வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொள்ளலாம். அடுத்து 22, 23 தேதிகள் திண்டுக்கல்ல ஒரு தியான முகாம் நடைபெற இருக்குது. அதில் திண்டுக்கலை சுற்றி இருக்கிற அன்பர்கள் அந்த தியான வகுப்பை நல்லா பயன்படுத்திக்கலாம். அடுத்து சேலத்தில் 28, 29, 30 தேதிகளில் ஒரு ஞான முகாம் நடைபெற இருக்கின்றது. அதில் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த ஜூம் மீட்டிங்கில் நாளை 10ஆம் தேதி பாலசுப்ரமணியன் சென்னையிலேருந்து பேசுகிறாங்க. 11 விமலா சிவராமன் அவர்கள், 12 சந்திரசேகரன் அவர்கள், 13ஆம் தேதி கைலாசம் அவர்கள், 14ஆம் தேதி முத்துலட்சுமி அவர்கள், 15ஆம் தேதி பிரகாஷ் அவர்கள், 16ஆம் தேதி ஞாயிறு பாலசுப்ரமணியன் தென்காசி அவர்கள் வந்து பேச இருக்கிறாங்க. நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இதில் கலந்து கொள்ளலாம். இதில் பங்கு பெற்றவர்கள், கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்மா அவங்க இன்னைக்கு சிறப்பாக எடுத்து சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயத்த பல்வேறு கணத்தில் சொன்னாங்க.
நான் நேரமானாலும் ஒரு 5 நிமிடம் நான் எடுத்துக்கிறேன். அது மாதிரி கண்டிப்பா. நோ எடுத்து ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். எடுத்துக்கலன்னா எனக்கு கில்ட் ஆகிரும். ஐயோ! ஏன்னா ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது நம்ம வந்து ஒரு கொஞ்சம் நிறைவா வந்து எடுத்து சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா முடிச்சிட்டோம்னா எனக்கு கில்ட் ஆகிரும். ஆகவே நிச்சயமா, நிச்சயமா சார். சொல்ல ம். வேண்டியதா மன இருக்கு. மன பரம திருப்தியோட நம்ம தூங்க போகலாம். சொல்லுங்க. ஆமா. அதாவது இந்த குற்ற உணர்வு பற்றி ரொம்ப பல்வேறு கோணத்தில் வந்து சொன்னாங்க. நம்ம குற்ற உணர்வு இருப்பவங்க இருக்கிறவங்க நம்ம நல்லவங்க அப்படின்னு நினைப்போம். சில பேர் எண்ணத்தை நினைத்து கில்ட்டாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. குற்ற உணர்ச்சி ஒரு இது இன்னொரு பக்கம் வந்து அவமானமாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம வந்து அன்பின் பின்னால் போகக்கூடாது, மரணத்தின் பின்னால் போகக்கூடாது, நம்மை தண்டிப்பதாக இருக்கக்கூடாது. குற்ற உணர்வு அவருடைய அடையாளத்தை இழந்து விடுவார்கள். அந்த குற்ற உணர்வுலாம் எப்படி இருப்பாங்கன்னு அதையும் சொன்னாங்க. ஓவராக வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. தான் வந்து நிரபராதின்னு வந்து காட்டிக்குவாங்க. அந்த மாதிரி கில்ட்லேயே வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. அது மாதிரி குற்ற உணர்வு மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் தெரியுது செல்ஃப் கிரியேட்டட் கில்ட், இம்போஸ்ட் கில்ட். இம்போஸ்டு கில்ட்டு, ஃபால்ஸ் கில்ட்டு, ரெஸ்பான்சிபிள் கில்ட்டு, ட்ரமேட்டிக் கில்ட் அப்படின்னு பல்வேறு விதமாக அதுக்கு வந்து நல்ல உதாரணத்தோடு சொன்னாங்க. நம்ம வந்து யாருமே வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது. அதாவது தனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை வந்து மறந்து விடக்கூடாது. நடந்து முடிஞ்சதுக்கு நான் வந்து ஒரு காரணம், முழுமையான நானே வந்து காரணம் இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்போ முடிந்தது தான். அப்போ குற்ற உணர்வு தேவையில்லை. உண்மையை உண்மையாக மட்டும்தான் எடுத்துக்கணும். வேற ஒன்றும் அதில் வந்து கில்ட் ஆகக்கூடாது. ஆனால் முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ கில்ட் வந்து தேவையில்லை. இதுலேயும் வந்து ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாது. ஃபியூச்சர் நினைத்து போகணும் அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. அவர்களுக்கு மிக நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க சம்மரைஸ் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும். தேங்க்யூ. அதில் இன்னொன்று மட்டும் நான் இதில் ஏன்னா இந்த குற்ற உணர்வுல முக்கியமாக ஒன்று சொல்ல விருப்பப்படுறேங்கம்மா. வித் யுவர் பர்மிஷன். ஐயோ, நீ அதெல்லாம் இல்ல சார். வித் யுவர் பெர்மிஷன் ஐ கேன் டாக். சொல்லுங்க. அதாவது இது வந்து நீங்க சொன்னேன். அதாவது ஒரு 3 பேர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. இந்த ஞான முகாம் அடைந்தது பிறகு நான் ரொம்ப ஃப்ரீயா வந்து இருக்கேன். ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. மனதில் ஒண்ணுமே கிடையாது. அதனால எங்க ஆபீஸ்லாம் வந்து கண்ணாப்புன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் பாட்டுக்கு என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிச்சேன். அதாவது அங்க ஒரு குற்ற உணர்வு வந்து ஏதோ பகவத்தையா வந்து குற்ற உணர்வு உடைச்சிட்ட மாதிரியும், இவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து கிளாஸ் எடுக்கும்போது அதுக்கு பிறகுதான் சொன்னாங்க, அந்த மாதிரி இருந்தது தவறு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ என்னுடைய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, குற்ற உணர்ச்சி வந்து மனதிற்கு எச்சரிக்கையா, மனதிற்கு விடுதலையான்னு பார்க்கும்போது, அந்த எச்சரிக்கை நாம வந்து மறந்துடக்கூடாது. ஆக குற்ற உணர்வு வந்து இவ்வளவு தூரம் எல்லாமே சொல்லியிருக்காங்கன்னா, அதை நாம வந்து உடைச்சிடக்கூடாது. உடைச்சிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா அவர் உடைச்சிட்டாரு. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு எதுக்குமே நீங்க கில்ட் ஆக மாட்டீங்க அப்படின்னு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயமாக போகக்கூடாது. நாம் மிக தெளிவாக அறிவை கொண்டு சரியான செயல் மட்டும்தான் செய்யணும். வேற மாதிரி போயிடக்கூடாதுங்கிறது இந்த இடத்துலயும் ஒரு எச்சரிக்கையாக நம்ம வந்து எடுத்துக்கணுங்கிறது வந்து சொல்றாங்க. ஏன்னா 3 பேர் டைரக்டா சொல்லிட்டாங்க. இது பேர் நானே மாறிட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி கண்ணாப்புன்னு தேடாம நான் பாட்டு இஷ்டத்து நடக்காம எனக்கு அது உண்மை இல்லை. ஏன்னா அது மாதிரி அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் எல்லாம் ஐயமலை தூக்கி போட்டக்கூடாது. கண்டிப்பா. முக்கியமானது என்று அது ரொம்ப தேவை. அதாவது அதாவது அது இல்லாம அப்படி ஒரு உணர்வுங்கிறது இல்லாம இருந்தா கடவுளே கொடுத்துருக்க மாட்டாரு. அதை எவ்வளவு எடுத்துக்கணும், எப்ப எடுத்துக்கிடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இதை நினைச்சு ஓவரா அந்த பேலன்ஸ் பண்ணாம போகும்போது அதை ஓவரா வந்து குற்ற உணர்வே நான் ஆக வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் அங்க விழுந்துருவோம். அதிகமா எடுத்து அதுக்குள்ள போய் தேவையில்லாததை டாட்டை கனெக்ட் பண்ணி அதுல உட்கார்ந்தாலும் நம்ம விழுந்துரும். பேலன்ஸ்டா எல்லா உணர்வையும் பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டு தான் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ சார். அந்த ஒரு பாயிண்ட் நானும் விட்டுட்டேன். நீங்க கரெக்டா பாயிண்ட் சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் அதாவது என்னோட ஒரே ஒரு தாட் ப்ராசஸ் என்னன்னா, எனக்கு இப்படி ஏதாவது ஒரு நல்ல ஒரு டாபிக் என் மனசுல தோணி இது கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கும் போது நிச்சயமா நான் கண்டிப்பா வந்து பேசுவேன். அந்த ப்ரொவைடட் அந்த டைம் கிடைக்கும் போது நிச்சயமா நான் கொடுக்கறதுக்கு என்னைக்கும் இந்த பகவத் மிஷனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். நிச்சயமா நடக்கும். ஸோ எனக்கே வந்துட்டு இன்னைக்கு ஒரு செஷன் வந்து ஒரு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கணும். அப்போதான் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ இது 2 பேர் நானும் இதுல வந்து ஒரு பயன் அடைஞ்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் இதுல பயன் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி.
நன்றி மிக்க நன்றி மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை அம்மாவுக்கு நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க. ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்.